இப்போ கேக்குதா? கேக்குது நெட்டு ப்ரோ. பிரச்சனை நெட்டு பிரச்சனை. சொல்லுங்க. எங்க இருக்கீங்க ப்ரோ? சிட்டிலேயே இல்ல வெளியில எங்க போயிருக்கீங்களா? இங்கே இருக்கு, சென்னையில் தான் இருக்கு. ஓகே ஓகே, சூப்பர். கார்த்தி ப்ரோ, இது டாஸ்மாக் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கலாம்னு நினைச்சேன். இது டாபிக் வந்துச்சு, ஆனா கேட்க முடியல. இப்போ அந்த கர்நாடகத்தில் இருக்கிற மாதிரி லிக்கர் சேல் வந்து பிரைவேட்டைசேஷன் பண்ணா கவர்மெண்ட்க்கு எப்படி உண்மையிலே லாஸ் ஆகுமா ப்ரோ? எப்படி கேட்குறேன்னா, கர்நாடகாவில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்குது. அது வந்து அவ்வளோ எல்லாம் இதை பார்க்க மாட்டாங்க. ஃபேமிலி எல்லாமே போய் வாங்குவாங்க, ஒரு நார்மலாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து சரக்கு வாங்கணும்னா ஏதோ ஒரு ப்ரோஹிபிட்டட் திங் மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போய் வாங்கிட்டு வர்றதுக்கு. அது ஏன் அந்த அந்த என்வாயர்மெண்ட் எதுக்கு இருக்கு? அதில் என்ன கவர்மெண்ட்டுக்கு உண்மையிலே அவ்வளோ லாஸ் ஆகுமா இந்த மாடல் கொண்டு வந்தா? ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த மாதிரியா நீங்க சொல்றது வந்து எலைட் அந்த எலைட்னு சொல்லுவாங்க. எல்ஐடில இல்லை, ஐ மீன் யார் வேணாலும் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணி ஒரு ப்ரைவேட்டாக விற்கலாமே. கவர்மெண்ட் கொடுக்குற கட்டு கவர்மெண்ட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஏன் வந்து கவர்மெண்ட்டே அது வந்து கண்ட்ரோல் பண்ணி விற்கணும்னு என்ன அப்படி ஒரு இது? எண்ட் ஆஃப் த டே கவர்மெண்ட் ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ணதுனாலே அந்த ஊழல் இருக்கு அப்படின்றது தான் உண்மை. பட் நிறைய பேர் இங்கே தான் சொல்லுவாங்கண்ணே, பாருங்க சினிமா வந்து கவர்மெண்ட் எடுத்து அதை வந்து சரி பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும் போது நான் திட்டுவேன், ஐயோ சும்மா இருங்க, சினிமா இப்பயே நல்லதா இருக்கு, தேவையில்லாம அவங்ககிட்ட எடுத்துக்குவா, அவங்க வாயில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வச்சு செய்வாங்க. அதான் சொல்லுவேன், கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலே மொத்தமா ஊழல் தான் இருக்கும். அது தெரிஞ்ச விஷயம் தானே. இங்கே டாஸ்மாக்லேயே தான் நடக்குது. ஆக்சுவலாக அதை விட்டுட்டு போயிடலாங்க, ப்ரைவேட்லேயே விட்டு போயிடலாம். இவனுக்கு மட்டும் என்ன பிளாக்ல விற்கலையா, சரக்கு விற்கலையா, நைட்ல எல்லாத்தையும் பண்ணிருக்கானுங்க. இல்லை, அதான் சொல்கிறேன், ப்ரோக்ரெசிவாக யோசிக்கலாம்ல. எல்லாமே டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம். எல்லா டெவலப் கண்ட்ரிஸ்லேயும் வந்து இது ஒரு லீகலாக நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக விற்கிறாங்க. ஆனால் ஏன் வந்து இங்கே மட்டும் அது ஒரு இதாக ரெஸ்ட்ரிக்டடாக வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இப்படி தான் விற்கணும், இந்த டைமுக்குள்ளே தான் விற்கணும்? ஐயோ, தெரியல. ஐ மீன் கொஞ்சம் பேக்வேர்ட் போகிற மாதிரி இருக்குது இந்த விஷயத்தில். ஈவன் தோ இட்ஸ் மோர், அதுதான் உங்களுக்கு நிறைய காசு கொண்டு வருது கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் கூட அதில் வந்து அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க. அதில் ஒன்றும் தப்பில்லைன்னு நினைக்கிறேன். இல்லை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதே வந்து இல்லீகலாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. இவங்க பண்ணிட்டு வந்து காலைல வந்து பிளாக்ல விற்பாங்க, நைட்டில் பிளாக்ல விற்பாங்க. அதான் யூஸ்வலாக வந்து சரக்கு சப்ளை பண்ணுறதே வந்து இங்கே இருக்க அரசியல்வாதிங்க தான். தெரியுது. ஐ மீன் நீங்கள் ரொம்ப 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 அப்பட்டமாக தெரியுது. கேரளா ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், ஆந்திரா ஆகட்டும், கம்பேரிட்டிவ்லி கர்நாடகாவில் வந்து இந்த விஷயம் வந்து அந்த அளவுக்கு பேசப்படாது. பிகாஸ் இட்ஸ் நார்மலைஸ்ட். எங்கே போனாலும் நார்மலாக கிடைக்கும். அது வந்து ரொம்ப இதை பண்ண மாட்டாங்க. அப்புறம் கார்த்திக் ப்ரோ, நீங்கள் இவங்க அந்த சுமந்த் ராமனை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஜேர்னலிஸ்ட்டு. இல்லை அப்போ பார்ப்பேன், பெருசாக ஃபாலோ பண்ணுறதுல என்ன விஷயம். இல்லை, ஐ மீன் ஒரே ஒருத்தர் போடுவாரு, நம்ம 2G போடுவாரு ரிப்ளே, அவருக்கு எது போட்டாலும் ஒரு ரிப்ளே போடுவாரு. இன்னைக்கு அவர் பிளாக் பண்ணிட்டாருன்னு போட்டிருந்தாரு. அதுதான் சுமந்த் ராமன் சொல்லி ஒரு ஒரு பைத்தியக்காரவையா இருப்பான், எதுக்கு எடுத்தாலும் கமெண்ட் சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் பிடிஆர் பேசுவாரு. அந்த அந்த ரிப்ளே பார்த்து சிரிப்பாரு. இல்லை, அவங்க வந்து ஒரு ஜென்யூனான ஜேர்னலிஸ்ட்டு, பட் ப்ரோ காங்கிரஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரோ எப்படின்னா, அவங்க காங்கிரஸ் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஹி வில் கிரிட்டிசைஸ் தம். ஆனால் பிஜேபி கொஞ்சம் அகெயின்ஸ்டாக ட்வீட்டை போடுவாங்க, பட் அவ்வளோ ரேடிக்கலாக போட மாட்டாங்க. நான் ஃபாலோ பண்ணுறேன் அவங்கள. பட் காங்கிரஸ் வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க கண்டினியூஸாக. அங்கே எங்கெங்கே தப்பு ஸ்டெப் எடுப்பாங்களோ எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு வராங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்கு வந்து ரொம்ப இது கொடுக்குற சான்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி இந்த கொங்கு பெல்ட்டு, அப்புறம் எங்கெல்லாம் நம்ம வந்து பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறோம், அவங்க வந்து இல்லை, கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. அதான் தெரியல உண்மை. காங்கிரஸ் சப்போர்ட்டர்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும் நீங்க? அதான் எதிர்பார்க்கணும், அதான் சொல்லுவாங்க.
இல்ல பட் வர்ஸ்ட் கேஸ் பெஸ்ட் கேஸ் நீங்க ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். பிஜேபிக்கு என்ன பெஸ்ட் கேஸ் இந்த எலெக்ஷன்ல வரலான்ட்டு. வர்ஸ்ட் கேஸ் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா கார்த்தி ப்ரோ? ஐ மீன் ப்ரோ ஒர்ஸ்ட் கேஸே கிடையாதுங்க. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு என்ன வந்தாலும் அது பெஸ்ட்டு தான். ஓகேவா? அவங்க அவங்க ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன வந்தாலும் பெஸ்ட்டு தான். அவங்க 5லேருந்து 10 தொகுதிக்கு மேலே ஜெயிப்பாங்க. அது நடக்கும். அதுக்கான வேலையை பார்க்குறாங்க அவங்க. அதுக்கான கேம்பெயின் பண்ணிருக்காங்க. இங்கே நிறைய பேர் வந்து அரசியலே புரியாமல் பேசிட்டு இருப்பானுங்க. இங்கே டிஎம்கேக்கு வந்து ஆன்டி நம்பிக்கை இருக்குது. அதிமுக மேலே பெரிய அதிருப்தி இருக்கு எல்லாருக்கும். நடக்க போகிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன். இது இந்தியாவோட ஹிஸ்டரியிலேயே நடக்காத ஒரு எலெக்ஷன் தான் இந்த எலெக்ஷன் தான். யார் பிஎம் கேண்டிடேட்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எலெக்ஷன் வந்து இவர் தான் பிஎம், என்ன இருந்தாலும் மோடி தாங்க ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லி அவனுங்களே சொல்லிடுவானுங்க. இன்னைக்கு அந்த திமுக சரவணன்லாம் போட்டிருக்காரு அட்வொகேட்லாம். பாஜக வந்து 200க்கு மேலே தாண்டாது அப்படின்னு போட்டிருக்காரு. ஹார்ட் கோர் வந்து பிஜேபி ஹேட்டர்ஸ் அவங்களே போறாங்க 200க்கு மேலே தாண்டாது. 200 தாண்டா மட்டும் என்ன, 200 வந்தாலும் அவங்க தான் ஆச்சு. அதுவே தெரிய மாட்டேது. ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியே தெரியாம பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கே அப்படி இருக்குன்னா மக்களோட மனநிலை இருக்கும். ஸோ இந்த எலெக்ஷன் வந்து இது வரைக்கும் இந்தியாவில் பார்க்காத எலெக்ஷன். மோடி தான் பிஎம் அப்படின்றத முடிவு பண்ண எலெக்ஷன். ஸோ இந்த எலெக்ஷனில் அவங்க அது அவங்களோட கிரவுண்டுங்க. சொல்லப்போனால் பிஜேபியோட கிரவுண்டு. பிஜேபி என்ன வாங்குதோ அது சூப்பர் ஓவர் மாதிரி தான். அவுட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க அடித்தா 4 6 தான். அவுட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரீ ஹிட் மாதிரி தான் பிஜேபிக்கு. இது என்ன வந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரொவைடட் அண்ணாமலை வந்து ஜெயிச்சுட்டு வந்துட்டா, அது வந்து அவங்களுக்கு வைல்ட் கார்டு. அந்த ஒரு இது வந்து அது மட்டும் அவங்க வந்து அண்ணாமலை யார் தோக்கடிப்பீங்க அது சொல்லுங்க. அண்ணாமலை ஜெயிச்சு தான் பேசுறீங்க. ஓகே, அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. நான் யார் அண்ணாமலை ஜெயிப்பீங்க கோயம்புத்தூர்ல? 2 கேண்டிடேட் பேர் தெரியுமா யாருக்காவது? இங்க பேசுறவனுங்க அண்ணாமலை தோத்துருவாருன்னு பேசுறவங்களுக்கு யாருக்காவது அந்த 2 கேண்டிடேட்டோட பேர் தெரியுமா? அண்ணாமலை தமிழ்நாடு ஃபுல்லா தெரியும். அந்த 2 கோயம்புத்தூர்ல இருக்க 2 கேண்டிடேட்டோட பேர் தெரியுமா? கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு தெரியுமா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கவங்க யாருக்காவது தெரியுமா? அது ஒரு ஸ்டார் கான்ஸ்டிடியூஷன் ஆயிடுச்சுங்க. சூப்பர் ஸ்டார் சொல்ல போனா சூப்பர் ஸ்டார் தொகுதி ஆயிடுச்சு அது. அண்ணாமலைக்கு ஓட்டே போட மாட்டேன்னு நினைக்கிறவனு கூட அண்ணாமலை மட்டும் தான் தெரியும். அங்க ஆப்போசிட்ல நீங்க 2 பேர் தெரியாது. இன்னும் நம்பிட்டு இருக்கானுங்க அண்ணாமலை தோக்கடிச்சிடலான்னு. ராமசாமி நடராஜன் நிக்கிறாரு. யாரு? ராமசாமி கம்யூனிஸ்ட்ல ஜெயிச்சாரு முன்னாடி எம்பியா. அவரெல்லாம் நிக்கலங்க. அதான் இப்படிதான் இருக்கு. அண்ணாமலை மட்டும் தான் தெரியுது எல்லாருக்கும். அதுதான் கம்யூனிஸ்டா நிக்கலங்க. அங்க திமுக தான் நிக்குது. காத்தியன அண்ணாமலை எப்படியோ அது தெரியல. பட் திருநெல்வேலியில வந்து நயினாரகத்தை நிக்காமல கண்டிப்பா ஜெயிச்சுடுவாருன்னு நான் தான் சொல்லிட்டேனுங்க. திருநெல்வேலி அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, வேலூர் வாய்ப்பு இருக்கு, தருமபுரி வாய்ப்பு இருக்கு, கோயம்புத்தூர் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து சும்மா வந்தது, சும்மா ஆயிருக்கு நம்மள அடிச்சுடுவோம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆக்சுவலா அங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. திருநெல்வேலியில வந்து நயனார் வந்து அவருக்கு ஆப்சரா நிக்கிறது காங்கிரஸ், ரொம்ப வீக்கான கேண்டிடேட். ஜான்சி ராணி நிக்கிறாங்க ஏடிஎம்கேல. அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு கேண்டிடேட் போட்டாங்க. அவங்க யாரு அப்படின்னா ஆர்கே நகர்ல ஜெயலலிதாவுக்கு ஆப்போசிட்டா கேண்டிடேட். அவங்கள போட்டு ஐயோ அவசர அவசரமா மாத்தினாங்க. அதுக்கப்புறம் இவங்களை போட்டாங்க. நயினார் வந்து அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா, அவர் ஏடிஎம்கேல இருந்து வந்தவர். இங்க அவருக்கு ஏடிஎம்கே ஓட்டுமே ஸ்பிளிட் ஆகும் போகும். அவர் வந்து ஈஸியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. இவனுக்கு என்னன்னா இன்னும் பேசிட்டு இருப்பானுங்க நோட்டா கீழே இவனுக்கு. ஏன்னா இவனுக்கு பேசிக் அந்த அறிவே இருக்காது. அதனால அவர் பேசிட்டு இருப்பானுங்க பல பைத்தியம். 21ல அவரு
21 வந்து எம்எல்ஏ நிற்கும் போது பிஜேபியில் நின்னாரு ஜெயிக்கவே மாட்டோம் அப்படின்னு மொத்தம் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா ஜெயிச்ச ஒரே ஆள் அவர் தான். ஹையஸ்ட் மார்ஜின்ல ஜெயிச்ச எம்எல்ஏங்க அவரு பிஜேபியில. பிஜேபியில் ஜெயிச்ச முதல் திருநாளே அவர் தான். ஸோ இது எம்பிக்கு அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதான் நடக்க போகுது. அதான் சொல்றேன். அதான் அது எல்லாம் தெரியாது இவனுக்கு, இது எதுவுமே தெரியாதுங்க, ஏதோ தெரியாம அவர் நயனா நாகேந்திரன் அவரு அன்னைக்கு சொல்ல மாதிரி அவர் சரியான பவர்ல திருநாவல்ல அவர் பேரு. ஸோ அதனால ஜெயிச்சு கண்டிப்பா ஜெயிச்சிருவாப்ல. இது முன்னாடி ஜெயிச்சுதான் அப்படிதான். கார்த்தி ப்ரோ, இன்னொரு நெரேட்டிவ் என்னன்னா, பிஜேபி வந்து மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் இவங்க தான் ரொம்ப அட்ராக்ட் பண்றது. பட் லோவர் மிடில் கிளாஸ், பேக்வர்ட் கிளாஸஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இன்னும் பெனிட்ரேட் ஆகலன்னு சொல்றாங்க. அது உண்மையா ப்ரோ? ஐ மீன் தமிழ்நாட்டில் அப்படி இருக்கா? எங்கெல்லாம் பிஜேபி இருக்கோ அங்கெல்லாம் மோஸ்ட்லி மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் தான் அவங்க தூக்கி நிற்கிறாங்களா பிஜேபியை? இந்த கேள்விக்கெல்லாம் வந்து தந்தி டிவில ஒரு பேட்டி இருக்கும்ல, அந்த பேட்டியில அவர் பதில் சொல்றாரு. அதுல வந்து நியூஸ் 18ல வந்து உதயநிதி எடுத்தாருல அந்த பேட்டி மாதிரியோ இல்ல ஸ்டாலின் எடுக்கிற பேட்டி மாதிரிலாம் இல்ல, ஹார்டான கொஸ்டின்ஸ் தான் வச்சாங்க. அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. நீங்க வந்து பணக்காரங்களுக்காக இவங்களுக்கு தான் ஆட்சி நடத்துறீங்களா அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து ஒரு விளக்கம் ரொம்ப ரொம்ப சாஃப்டா ரொம்ப இதா சொல்லிட்டாரு. கேஸ் கொடுத்துருக்கோம், கேஸ் இணைப்பு யாருக்கு கொடுத்துருக்கோம், முத்ராலன் கொடுத்துருக்கோம் யாருக்கு கொடுத்துருக்கோம், ஜல்ஜீவன் கொடுத்துருக்கோம் யாருக்கு கொடுத்துருக்கோம், இதெல்லாம் கொடுத்தது நான் வந்து பணக்காரங்களுக்கு அப்படின்னா பணக்காரங்களுக்கு தான் இந்த ஆட்சி அப்படின்னு பேசுங்க. 6000 ரூபாய் யாருக்கு போகுது? விவசாயம் தானே போகுது. யாருக்கு போகுது? கஷ்டப்படுற விவசாயம் தானே போகுது. எல்லா கிராமத்துலயும் உங்களுக்கு ஓட்டு இருக்குங்க. நீங்க என்னன்னா கண்ணை மூடிட்டு பூனை கண்ணை மூடிச்சுன்னா உலகம் இருந்துச்சு இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இன்னும் வந்து பிஜேபி வளரல. பிஜேபி வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுமே தவிர அவங்க வளரலன்னு நினைச்சு நீங்களா வந்து மெதப்புல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க ஏறி மிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது இப்படித்தான் இவங்க வெஸ்ட் பெங்கால்ல மாட்டிட்டு உட்காந்துருக்காங்க மம்தா. அதனால அதான் நடக்கும். அவங்க அந்த ஐஎன்டிஏ அலையன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்களா இல்ல டைரக்டா எப்படி எலெக்ஷன் போயிடுவாங்களா? பிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாமையே இதுக்கப்புறம்லாம் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. பிஎம் கேண்டிடேட்லாம் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களே, கேண்டிடேட்டே போட்டாங்க. ஹாய் கார்த்தி ப்ரோ. அந்த அலைன்ஸே தேவையில்லாத அலைன்ஸுங்க. காங்கிரஸ் வந்து தனியாக நின்றுருக்கலாம். கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ப்ரோ. கோயம்புத்தூர் திருப்பூர் வந்தால் வாங்க ப்ரோ. அவினாசி நம்ம அண்ணன் கடைக்கு ரொம்ப நாளாக வர்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டே இருக்கிறீங்க. வரணும் ப்ரோ. வாங்க. ஐயப்பன் ப்ரோ ரெண்டு பேர் சேர்ந்து வாங்க. எனக்கு கூப்பிடுங்க, நானும் அவினாசி தான். ஓகே. கண்டிப்பாக கூப்பிடுங்க, கண்டிப்பாக ஒரு நாள் வந்தேங்க, திருப்பூர் ஸ்ரீசக்தி வந்தேன். இங்கிருந்து பல்லடா வந்தேன்னு சொன்னீங்க நீங்க. ஸ்ரீசக்தி வந்தேன். ஓகே. பட் கூட ஆளுங்க இருந்ததுனால வர முடியல. ஓகே ப்ரோ. டுடே மை பர்த்டே. ஆல் விஷ் டு ஆல். அப்படியா? சூப்பர். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஓகே. என்ன வயசாச்சு? 34 இன்னைக்கு. ஓகே. வாழ்த்துக்கள். ஓகே. ரொம்ப நன்றி ப்ரோ. பர்த்டே அதுமா போய் ஃபேமிலியோட இல்ல ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணாம இங்க வந்து பேசிட்டு. கண்டிப்பா எனக்கு ஃபேமிலி இருக்கு ப்ரோ. இப்பதான் என் பையன் பேரு கார்த்திக் தான். கார்த்தின்னு அப்ளை ஓடிச்சு சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் வந்துட்டு இருக்கிறான் லைன்ல. கார்த்தின்னு சொன்னோன்னே. ஓகே ப்ரோ. ரொம்ப நன்றி. ஓகே ஐயப்பன் ப்ரோ, ரொம்ப நன்றி ஸ்பீக்கர் கொடுத்ததுக்கு. கண்டிப்பா வாங்க ப்ரோ. ஓகே. தேங்க்யூ. ஹலோ கார்த்தி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இந்த காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை நீங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க? டிஎம்கே தேர்தல் அறிக்கையா காங்கிரஸ் தேர்தல் டவுட்டா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? அதை இல்ல அது வந்து அத நம்ம அப்படி பார்க்க தேவையில்ல. அந்த கட்சி வந்து எவ்வளவு சுருங்கி போச்சு அப்படிதான் பார்க்கணும். அந்த கட்சிக்கு வந்து
ப்ராடா இந்தியா ஃபுல்லா இருக்க ஓட்டெல்லாம் தேவையில்ல. இருக்கிற ஓட்டை காப்பாத்தினா போதும். நம்ம 51 ஜெயிச்சோம், அந்த 52 இங்க ஜெயிச்சோம். தமிழ்நாட்டுல 10, கேரளால 15, இது 25, அப்புறம் பஞ்சாப் ஜெயிச்சோம், இதெல்லாம் ஜெயிச்சோம். ஸோ இந்த அங்கங்க 1, 2 ஜெயிச்சோம். மொத்தமா 50 தான் இருக்கு. அந்த 50 காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வழி? இங்க தமிழ்நாடு, கேரளா தான் நம்மள வந்து காப்பாத்துறது. இல்லைன்னா மானமும் போயிடும். அதுல கம்யூனிஸ்ட் மாதிரி ஆயிடுவாங்க. கம்யூனிஸ்ட் தான் ஆல்ரெடி 5ல இருக்காங்கல்ல கம்யூனிஸ்ட். அவங்க அந்த மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்றதுனால வேற வழி இல்லாம இங்க இருக்க ஓட்டையா காப்பாற்றுவோம் அப்படின்றனால இங்க பேசுற பாலிடிக்ஸ பேசுறாங்க. அது எடுபடாதுன்னு உங்களுக்கு புரியல. உங்களுக்கு நீட்டெல்லாம் பேசி என்னங்க பிரயோஜனம்? அதெல்லாம் 7-8 வருஷம் ஆச்சு. இல்ல கார்த்தி ப்ரோ, இப்போ ஜிஎஸ்டி அதுல எவ்வளவு இஷ்யூ இருந்தது, அது செட்டில் ஆகி இப்போதான் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்கு. இவங்க திரும்பியும் வந்து அதை மாற்றுவோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன ப்ராக்டிக்கலா பாசிபிள் ஜெயிக்கிறவன் தாங்க அதை கிடையாது. பத்தி யோசிக்கணும். ஜெயிக்கிறவன் தான் அதை பத்தி யோசிக்கணும். சரியா? இதை சொன்னா வந்து காங்கிரஸ் வந்து நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு. காங்கிரஸ் வந்து இது வரைக்கும் எலெக்ஷன் நின்னதுலயே ரொம்ப கம்மியான தொகுதியில் நிக்கிற எலெக்ஷன் இதுதான். எவ்வளவு திரும்ப நிக்கிறாங்க அவங்க? 324. மொத்தம் அவங்க நிக்கிற தொகுதியே அவ்வளவுதான். மொத்தமே 324 தொகுதி தான் நிக்கிறாங்க காங்கிரஸ். அதுலயுமே 25, 26 குஜராத்ல போயிடுது, 28 வந்து ராஜஸ்தான்ல போயிடுது, 28 மத்திய பிரதேஷ்ல போயிடுது. இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அவங்க நிக்கிறதே வந்து 230, 240 தொகுதியில் தான் நிப்பாங்க. இந்த ஒடிசாலாம் விட்டுருங்க. ஒடிசாலாம் அவங்களுக்கு ஓட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வெஸ்ட் பெங்கால்ல ஓட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அவங்க நிக்கிறதே வந்து 200ல இருந்து 220 தொகுதி தாங்க. நீங்க வேணா அது நம்ம சும்மா அவங்க மேல பழி போறதுக்கெல்லாம் இல்லை. அவங்க நிக்கிறதே அவ்வளவுதான் நிக்கிறாங்க. நிக்கல, தொகுதியிலேயே நிக்கல. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே இந்த எலெக்ஷன் வந்து நமக்கு வேலைக்கு ஆகாது. போன டைம் போன அளவுக்கு மானம் போகாம இந்த டைம் அட்லீஸ்ட் ஒரு 5-10 கூட சேர்ந்து எதிர்கட்சியா வந்துடும். எதிர்கட்சியா வரணும்னா 10% இருக்கணும். ஸோ 543 இருக்கு அப்படின்னா 55 எப்படி இருக்கும்? அந்த 55ஆவது வந்துடணுமா அப்படின்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்களே தவிர அவங்க ஜெயிக்கிற நோக்கெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அதுக்கான வேலையும் அவங்க பார்க்கல. அவங்க போய் பஞ்சாப் ஆடிட்டு இருந்தாங்க. பஞ்சாப்ல போன டைம் ஜெயிச்சாங்க. இப்ப ஆம்னாத்தி விட்டு கொடுத்துறாங்க அவங்க டோட்டலா. அதுல போயிடும், அவங்களுக்கு மேனேஜ் ஆயிடும். அவங்க கிட்டத்தட்ட ஒரு கிவ் கொடுத்துட்டாங்க. இந்த எலெக்ஷன்ல வந்து அவங்க இதை சொன்னா அவங்க கோச்சுக்குவானுங்க இங்க இருக்கவனுங்க வந்து. ஐயோ ஊப்பிங்க, எப்படி நீ அப்படி பேசலாம் அப்படி பேசலாம். அவர் நிக்க மாட்டேன்றாரு. ஒருத்தர் பேசலாம் நிக்க மாட்டேன்றாரு. ராகுல் காந்தி நிக்கல, சோனியா காந்தி நிக்கல, பிரியங்கா காந்தி நிக்கல. அவர் வந்து இங்க எலெக்ஷன் நிக்கிறாரு. இருக்கிறதே ரொம்ப லீஸ்டா போட்டி போடுற தொகுதி இந்த எலெக்ஷன் தான். 324 தொகுதியில் தான் போட்டியே போடுறீங்க. அந்த 324லுமே குஜராத்ல 26. அது உங்களுக்கு வாஷ் அவுட்டு. குஜராத்ல எந்த காலத்திலையும் ஜெயிக்க போறது இல்லை ஒரு தொகுதி கூட. ஓகே, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இதுல முடிஞ்சு போச்சு. அங்க 28, இங்க 28. அதுவே 80 தொகுதி ஆச்சா. 80 வந்து கழிச்சிட்டீங்கன்னா என்ன வருது? ஒடிசா ஒரு 17, 20 தொகுதி. அதை கழிச்சிட்டீங்கன்னா என்ன வருது? 220, 230 தான் நிக்கிறீங்களே நீங்க. அது 220 ஜெயிச்சா கூட ஆச்சு இல்லை உங்களுக்கு. இப்படி ஒரு எலெக்ஷன் அவங்க ஃபேஸ் பண்ணி நிக்கிறாங்க. அதுக்கு வேற முட்டு கொடுக்குறது இங்க ஒரு ஆளுங்க. கார்த்திக் ப்ரோ, இவங்க திரும்பியும் பழைய 60 வருஷத்துக்கு பின்னாடியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இன்னும் அவங்க வந்து பழைய திங்ஸ் இன்னும் காங்கிரஸ் மாறவே இல்லைன்னு இதுன்னு தெரியுது. அவங்க இதே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் எலெக்ஷன் அதுக்கான லீடர் இல்லைங்க. ஃபைட் பண்ணணுங்க. எலெக்ஷன்னா சும்மாவா? யோசிச்சு பாருங்க. எலெக்ஷன்னா ஃபைட் பண்ணணும்ல. எவ்வளவு அவதூறு இருக்கும், எவ்வளவு கிரிட்டிசிசம் இருக்கும், எவ்வளவு எதிர்ப்பு இருக்கும். அதெல்லாம் ஃபைட் பண்ணணும்ல. சும்மா வந்துருமா எல்லாமே? அது கிடையாது. அவங்க அதை ஃபேஸ் பண்ணவே ரெடியா இல்லைங்க. அவங்க அதை ஃபேஸ் பண்ணவே ரெடியா இல்லை. கூட்டணிக்கு வந்தான்னா வரலன்னா என்னப்ப மம்தா வரட்டும், வராம போட்டோம். அவங்க நிக்க வேண்டியதானங்க. அவங்க இந்தியா ஃபுல்லா கட்சி இருக்குல்ல, நிக்க வேண்டியதானே. அப்படியே விட்டு வராங்க. அந்த அம்மா வந்து கழிவு ஊத்துது இவங்கள. நீ 40 வயசுக்கு மேலே ஜெயிக்க மாட்ட, நீ எதுக்கடா வந்து எலெக்ஷன் நிக்கிற அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கழிவு ஊத்துது. அதுக்கப்புறம் அமைதியா இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால கேண்டிடேட் போட வேண்டியதானே. இவங்க நிக்க வேண்டியதானே. 543 தொகுதியில் நிக்க வேண்டியதானே. இவங்க நின்றுட்டு 200 தொகுதி ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட்டணி சேர்க்க வேண்டியதானே. இவங்களா ஒரு கூட்டணி சேர்த்தவங்க. யாரு சேர்த்தா? நிதிஷ்குமார்ன்ற ஒருத்தர் பீகார்ல இருந்து சேர்த்துவாரு. அதுல போய் இவங்க உட்காந்துக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க. தாழ்ந்து போய் அவங்க வந்து என்னன்னா யாரா காப்பாத்துங்கப்பா எனக்குல அப்படின்னு தெரிஞ்சு இவங்க போயிட்டாங்க. அது இவங்க சொன்ன புரியாது.
இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நாட்டை கொடுத்தா என்ன ஆகும் ப்ரோ? அவங்களுக்கு வந்து நாட்டு விஷன் யாருமே கிடையாது. கொடுக்க மாட்டாங்க, யாரும் கொடுக்க போறதில்ல, இல்ல இல்ல அது நான் நடக்கவும் போறது. எக்ஸாம்பிள் கேக்குறேன். நான் எக்ஸாம்பிள் கேக்குறேன். காங்கிரஸ் சப்போர்ட் பண்றாங்களா அவங்கள பார்த்து கேக்குறேன். இந்த மாதிரி அது கொடுத்துட்டு அது ஆளாளுக்கு 4 முட்டாள்தனம் தான், மினிஸ்டர் அது வாங்கிட்டு முட்டாள்தனம் தான், அது முட்டாள்தனம், அவ்வளவுதான். அவங்களுக்கே அந்த இது கிடையாதுங்க, அவங்களுக்கே அந்த ஜெயிச்சிருவாங்கன்ற நம்பிக்கையும் கிடையாது, கோலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரு ஒரு குருட்டுத்தனமா ஏதோ ஓகே. நானும் இப்ப இப்ப இந்த மன்சூர் அலிகான்லாம் நிக்கிறாருல எலெக்ஷன்ல, அந்த மாதிரி நிக்கிறாங்க அவங்க, அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா தான் ஒண்ணுதான். இதுல வேற ப. சிதம்பரம் வந்து அதுக்கு விளக்கம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் என்ன விளக்கம் கொடுத்தாலும் ஒரு கதையும் ஆக போறது இல்ல. இவங்க வந்து 30 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிச்சுக்கிட்டு இது இத்தனை கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தேர்தல் கொடுத்தா யாரு ஓட்டு போடும்? அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க கூட ஓட்டு போட மாட்டாங்க. இதை பார்த்தான்னா இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் நினைச்சிட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு இந்த மைனாரிட்டி மெஜாரிட்டி வந்து பேலன்ஸ் பண்ணவே தெரியல ப்ரோ. ரொம்ப வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸா வந்து மைனாரிட்டி 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 இதையே பேசுறாங்க. இன்னொரு மெஜாரிட்டி இருக்குல்ல, அவங்களுக்கு ஏதாவது அப்பீஸ் பண்ற மாதிரி ஒண்ணுமே பண்ண மாட்டாங்கறாங்க. இந்த மேனிஃபெஸ்டோ கூட எல்லாமே மைனாரிட்டி ஓரியன்டட் தான் இருக்கு. ஒரு மெஜாரிட்டி ஓட் பேங்க் இருக்குல்ல, தட் இல்ல யுவராஜ் ப்ரோ, இது ப்ராக்டிகலி உங்களுக்கு பாசிபிள் கிடையாது. இவங்க சொன்ன இல்ல விஷயம் அது ஓகேங்க. எதுவுமே. ஏங்க பாசிபிள் இருக்கா இல்லையா அதெல்லாம் ஓகே. அது வந்து நிறைய பேர் வந்து இப்படி எல்லாம் கொடுத்து மக்கள் கூட ஏமாந்து ஓட் பண்ணிருக்காங்க. சரியா? மேனிஃபெஸ்டோ பார்த்து மக்கள் வந்து ஓட் பண்ணிருக்காங்க. பண்ணிருக்காங்க. அதுல அது சட்டமன்ற எலெக்ஷன்ல ஒர்க் ஆகும், ஆ ஆல் இண்டியால ஒர்க் ஆகும். அதான் சொல்றேன். இந்தியா லெவல்ல வந்து இப்படி ஒரு இம்பேலன்ஸ் நோக்கி போறாங்களே. மைனாரிட்டி 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 இல்ல, ஓட் பேங்க் வந்து மெஜாரிட்டில கூட ஓட் பேங்க் இருக்குல்ல. மெஜாரிட்டியை கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணா அவங்க அந்த சைடுல இருந்து ஓட்டு வரும் இல்ல. ஆனா அது வந்து இது வரைக்கும் அவங்க மெஜாரிட்டிக்கு என்ன பண்ணணும்ட்டு ஒண்ணுமே பேசினது இல்ல, பண்ணது இல்ல. எல்லாமே மைனாரிட்டி ஓரியன்டட் தான். தப்பு இல்ல. அதான் ப்ரோ, அவங்க மைனாரிட்டியை இன்னும் வந்து பழைய காப்பாற்றணும், மைனாரிட்டிக்கு வந்து பண்ணணும். ஓகே, ஆனா ஒரு பேலன்ஸ் இருக்கணும்ல. இவங்களையும் கவர் பண்ணணும், அவங்களையும் கவர் பண்ணணும். ஆனா பிஜேபி அதை பண்றாங்க. ஓகே, அது எனக்கு தெரியுது. ஆனா காங்கிரஸ் வந்து அது ஒண்ணுமே பண்ணல. சுத்தமா வந்து கார்னர் ஆயிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது நம்மளுக்கு மைனாரிட்டி தான். இந்த லாஸ்ட் ஹோப் மைனாரிட்டி தான். அவங்கள மட்டும் காப்பாத்தினா போதும்ன்ற அளவுக்கு மேனிஃபெஸ்டோ பண்ணிருக்காங்க. இல்ல யுவராஜ், ஒரு விஷன் இல்லாம நீங்க வந்து திருப்பி இந்தியா ஆளவே முடியாது. நீங்க சும்மா இதே மைனாரிட்டி, இதே இலவசம் இதெல்லாம் கொடுத்து நீங்க வந்து அந்த இதெல்லாம் மாறிடுச்சு. அந்த அரசியல்லாம் இப்ப எடுபடாது. ஒரு விஷன் வேணும் உங்களுக்கு. நீங்க தனியாவே நின்றுக்கலாம். காங்கிரஸ் இத்தனை கட்சியை வச்சு நிக்கிறதுக்கு தனியா நின்றுனாலும் ஓரளவுக்கு ஓட்டு வருது வாய்ப்பு இருக்கும். இப்ப எல்லாத்தையும் கூட்ட வச்சுக்கிட்டு யூபி 1, 2 என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். சோ அதனால அவங்க எப்படி திரும்பி அதே ஃபார்முலா அடாப்ட் பண்றாங்கன்னு ஒன்றும் புரியவே இல்லை. விஷன் வேணும், மோர் தென் விஷன் ஒரு லீடர் வேணுங்க. காங்கிரஸ்க்கு வந்து 2009 இல்ல 2005ல அவங்க ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அப்பயே ஒரு லீடர் கிடையாது. அவங்க யூபிஏ ஜெயிச்சாங்க. கடைசி நேரத்துல தான் மன்மோகன் சிங் பிஎம்மா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுது. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்கள பிஎம் கேண்டிடேட்டா வந்து இது பண்ணாங்களா இல்ல. அவங்களுக்கு ஒரு ஒரு லீடர் லீடர் ஓரியன்டட் இதே கிடையாது. எல்லா இல்ல கண்ட்ரி ப்ரோ, பாத்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கு லீடரை பேஸ் இருக்காங்க. பண்ணி ஆனா தான் எல்லாமே நடக்கும். ஓகேவா? ரெண்டு எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து அதை வளர விடுறது கிடையாது. மத்திய பிரதேசல பாத்தீங்கன்னா ஒரு யங் வந்தாரு, அவரை இவங்க கீழே அமைக்கிட்டாங்க. அது ராஜஸ்தான்லயும் அப்படிதான் நடந்தது, ஆந்திராவிலும் அப்படிதான் நடந்தது. எல்லாமே காங்கிரஸ் வந்து போனவங்க தான். சரத்பவார் எடுத்துக்கங்க, மம்தாவை எடுத்துக்கங்க, ராஜசேகர் பையன் இருக்காரு, அவரு காங்கிரஸ் தான் பிரிஞ்சு போனாரு. இவங்க யாரையுமே வளர விடுறது இல்ல. அப்புறம் எப்படி கட்சி வளரும்? நீங்க சொல்லுங்க பாப்போம். ஆர் அட்லீஸ்ட் அவங்காவது போல்டா வந்து இல்ல நான் தான் லீடர்ன்ட்டு சொல்லிட்டு இறங்கணும்ல. அது கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. சோனியா காந்தி வந்து அந்த 2009க்கு முன்னாடி வந்து எல்லாம் பண்ணாங்க. பட் ஷீ நெவர் டோல்ட் தட் ஐ வில் பி த லீடர். அவங்க வந்து அந்த இல்ல பொசிஷன் ப்ரோ, அக்செப்ட் பண்ணல நான் கடைசிக்கு. ஒரே கொஸ்டின், காங்கிரஸ் கட்சி என்ன காந்தி ஃபேமிலி எழுதி கொடுத்துட்டாங்களா? அதான் என்னோட கொஸ்டின். எப்போ அந்த காந்தி ஃபேமிலில இருந்து வெளில வராங்களோ அப்பதான் உங்களுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கும். அந்த ஃபேமிலில இருந்தா கஷ்டம் ப்ரோ, அது ரொம்ப கஷ்டம். இல்ல கார்த்தி ப்ரோ, நீங்க வேர்ல்டு வைட் பாத்தீங்கன்னா இனி டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் ஒரு கண்ட்ரிக்கு ஒரு எலெக்ஷன்னா அதுல வந்து லீடர்ஸ் பேஸ் பண்ணி தான் எலெக்ஷனே நடக்கும். ஆனா நம்ம கண்ட்ரில தான் ஒரு சைடு லீடர் இருக்காங்க. ஒரு ஒரு ஆளை காட்டி
ஒரு ஒரு போகுது. இன்னொரு சைடு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுங்க, நாங்க அப்புறம் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போடுறாங்க. போறாங்க எலெக்ஷனுக்கு. இது அது வந்து இந்த எலெக்ஷன் தான், இந்த எலெக்ஷன் இல்ல தான், இந்த எலெக்ஷன் இல்ல, 20 வருஷமா கார்த்தி ப்ரோ. யூபிஏ வந்து எப்போ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சோ அப்பல இருந்தே அவங்களுக்கு இல்ல வந்து யூபிஏ ஒன்று வரும்போது சோனியா காந்தி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மெஜாரிட்டி அவங்களுக்கு இல்லை, அதனால அவங்க பிஎம் ஆக்க முடியல. இல்லைன்னா அவங்க பிஎம் ஆக்கியிருப்பாங்க சோனியா காந்தி. இல்ல ப்ரோ, அதுவே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இல்ல ப்ரோ. அவங்களே வந்து அவங்க பிஎம் கேண்டிடேட் வந்து அவங்களுக்கு ஏதோ எலிஜிபிலிட்டி இல்ல, அது இது இல்லைன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல மாத்தினதா சொல்றாங்க. மன்மோகன் சிங் வந்து ரெடியாவே இல்லை அந்த பொசிஷன் அக்செப்ட் பண்ண அப்போ. பட் கடைசியில வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. பட் எனிவே நான் அதான் சொல்றேன், எப்படி வந்து ஒரு கண்ட்ரி ஸ்பெசிபிக் எலெக்ஷன் வந்து ஒரு லீடர் இல்லாம எப்படி ஓட் போடுறது சொல்லுங்க. வந்து 2 தரப்புல ஒரு லீடர் பார்த்து தானே ஓட் பண்ணணும். அதுக்கு தான் ஓட்டு கேட்டிருக்காங்களே, என்ன பண்றது இங்க? ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. இல்ல ப்ரோ, அவங்க லீடர் எல்லாம் இருந்தாங்க, அவங்க யாருமே வளர விடல, அவங்க சப்போர்ட்டும் பண்ணல, அதனால எல்லாரும் போயிட்டாங்க அவங்க காங்கிரஸ்ல இருந்து. அவங்க ஃபேமிலி மட்டும் இருந்தா அப்படிதான் நடக்கும். அது அது அனதர் டிஎம்கே தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேம் டிஎம்கே பாலிசி தான் அங்கேயுமே. தமிழ்நாட்டுல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க, ஒரு ஸ்டேட்டுக்குனால அவங்க காப்பாத்திட்டாங்க. இந்தியா மாதிரி எல்லா கண்ட்ரிலும் தான் முடியாது, கஷ்டம். நீங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. கார்த்தி ப்ரோ, அது டிஎம்கே ஆளுங்க 29 29 பைசா சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன மீனிங்னே புரியல. இப்போ வந்து இந்தியாவில் வந்து 2 கவர்மெண்ட் இருக்கு. ஒன்று வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், இன்னொன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். ஜிஎஸ்டி வந்து கரெக்டாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் 50%, சென்ட்ரல் கவர்மெண்ட் 50% கரெக்டாக பிரிச்சுக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் நஷ்டத்துக்கு 50%, அந்த கவர்மெண்ட் நஷ்டத்துக்கு 50%. அதுல இல்லாத ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டாஸ்மாக், பெட்ரோலு, பத்திரப்பதிவு, ஆர்டிஓ, இந்த வெஹிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன், இது 4 வருது வருமானம். இதை வச்சு இவங்க கவர்மெண்ட் நடத்துறாங்க. அவங்க வந்து பாதுகாப்பு, வெளி எல்லாம் அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் சேலரி சொல்லிட்டு அது 50% அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் நடத்துறாங்க. இதுல 29 பைசா எது சொல்லிட்டு இருக்காங்கன்னு புரியல. ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்ன சொல்றாங்க, இவங்க வந்து 50%ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கு வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க. பிரிச்சு கொடுக்க சொல்ல அது அவங்களுடைய விருப்பம். அது எந்த கம்மியா ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகாத ஸ்டேட் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக விடுறாங்க, கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகுது கொஞ்சம் கம்மியா விடுறாங்க. அது அவங்களுடைய விருப்பம். அது அவங்களுடைய விருப்பம். இது வந்து இது ஏன் வந்து இவங்க கேள்வி கேட்டுக்கிறாங்க? அவங்க 29 பைசா கொடுத்தா இவங்களுக்கு என்ன ஆகுது, 10 பைசா கொடுத்தா என்ன ஆகுது? அது அவங்களுடைய உரிமை இல்லையா? 29 பைசா கொடுத்தா 10 பைசா கொடுத்தா அது அவங்களோட உரிமை. எவல்யூஷன்ன்றது ரொம்ப நாளா இருக்குதான் ப்ரோ. ஆக்சுவலா ஏதோ மோடி வந்துதான் 29 பைசா தராது. இதெல்லாம் ரொம்ப இவங்க வந்து கூட்டணி இருக்கும் போதும் தமிழ்நாடு கம்மியா தான் அண்ணாமலை சொல்லுவார்ல, பிஞ்சு செருப்பு போட்டு வந்து சண்டைக்கு வராங்க அப்படின்றதெல்லாம் வந்து பல டைம் சொல்லியாச்சு. ஓகே, அப்ப நீங்க சொல்றீங்க ஓகே 29 பைசா தான் மோடி கொடுக்குறாரு, ஓகே மோடி ஓகே நீங்க சொல்லணும்ல. சொல்லும்போது என்ன சொல்லணும், காங்கிரஸ் கவர்மெண்ட்ல எங்களுக்கு வந்து பாத்தீங்களா 1 ரூபா கொடுத்தா 2 ரூபா கொடுத்தாங்க, நீங்க 29 பைசா தான் கொடுக்கணும், அது சொல்லணும்ல. அது கொடுக்கல, இதோட கம்மியா கொடுத்தாங்க, அதுதான் உண்மை. அதுவே தப்பு. இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க கவர்மெண்ட் கொடுத்த காசு மட்டும் தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இங்க நடக்கிற டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற காசு எதையுமே கணக்கு வைக்கிறது இல்லை. மெட்ரோ கொடுக்கறது, காலேஜ் கொடுக்கறது, ரோடு போடுறது, இந்த மாதிரி எதையுமே கணக்குல வைக்கிறது இல்லை அவங்க. அதெல்லாம் வந்து அது எப்படி என் கணக்கு வரும், அது எப்படி என் கணக்கு வரும், அந்த மாதிரி. தெரியுமா தமிழ்நாட்டுக்கு மட்டும் கார்த்தி ப்ரோ அந்த மாதிரி பிடிஆர் மாதிரி ஒரு சில அறிவாளிங்க வந்து என்னன்னா இந்த ஒரு பாயிண்ட்லாம் எடுத்து கொடுக்குறாங்க, நல்லா இருக்கே இந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லி வச்சு உருட்ட வேண்டியதான். ஆனா பிடிஆர் 30,000 கோடி சொன்னதுக்கு அப்புறம் அவரும் தூக்கி எறிஞ்சிட வேண்டியதான். என்ன பண்ணுது? இல்ல கார்த்திக் ப்ரோ, இப்போ இந்தியா ஜிடிபில மகாராஷ்டிரா தான் நம்பர் 1 கான்ட்ரிபியூஷன். அந்த ஸ்டேட்டும் கம்மியா தான் போகுது. அவங்க எப்படி சமாளிக்கிறாங்கன்னா அவங்க வெஸ்ட் பெங்காலுக்கு அதிகமா போகுது. ஏன் போகுது? இல்ல ப்ரோ, மகாராஷ்டிராவுக்கு கம்மியா தான் போகுது. வெஸ்ட் பெங்காலுக்கு அதிகமா போகுது. எப்படி போகுது? வெஸ்ட் பெங்காலுக்கு அதிகமா போகுது, எப்படி போகுது?
குஜராத்ல கவுண்டரா கம்மியா இருக்காங்க. தான் போகுது, மகாராஷ்டிரா கம்மியா தான் போகுது. இவங்க எதுவுமே இல்லைங்க. பாயிண்ட் பேசுறதுக்கு பாயிண்டே இல்லை. அதனால ஏதோ ஒன்று பேசணும்னு இல்ல பேசிட்டு ப்ரோ, இருக்காங்க. இவங்க ஃப்ரீ ஸ்கீம் எல்லாம் நிறைய கொடுத்துடுறாங்க ப்ரோ. அதான் பிரச்சனையே. இந்த ஃப்ரீ கொடுக்கறதுனால தான் இந்த பிரச்சனை. அதுக்கு ஃபண்ட் எங்கிருந்து வரும்? அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க முடியாதுல்ல ஃபண்ட். நீங்க ஃப்ரீ என்ன வேணா அனௌன்ஸ் பண்றீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் கொடுப்பாங்க உங்களுக்கு. அது எப்படி கொடுப்பாங்க? அது வந்து நீங்க தான் ஜென்ரேட் பண்ணணும். ஃப்ரீயா நீங்க ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க தான் ரெவன்யூ அதுக்கு ஜென்ரேட் பண்ணணும். அதை விட்டுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க சொன்னா எப்படி ப்ரோ? இப்ப அதுவும் பத்தாம சென்ட்ரல் கவர்மெண்ட் SC/ST கொடுக்குற அமௌண்ட்டையும் 1000 rupeesக்கு யூஸ் பண்றதுக்கு தான் இப்போ கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இல்ல ப்ரோ, இவங்க ஃப்ரீ ஸ்கீம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு உண்டான ஜென்ரேஷன் ரெவன்யூ வந்து அவங்க தான் பண்ணணும். அதுக்கு சென்ட்ரல் ஆமா ஆமா, கவர்மெண்ட் நீங்க ஃப்ரீபீஸ் எலெக்ஷன் வந்து ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பா அவங்க அதிகமா கொடுக்குறாங்க. இப்ப ஃப்ளட்டுக்கு வேற அதிகமா செலவாயிருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. இல்ல ப்ரோ, நீங்க ஃப்ரீ ஸ்கீம் கொடுத்தீங்கன்னா எலெக்ஷன் ஜெயிக்கிறதா நீங்க கொடுக்குறீங்க. அதுக்கு ஃபண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி உங்களுக்கு கொடுப்பான்? நீங்க வந்து இந்த மகளிர் சுய குழு அதுக்கு ஜென்ரேட் நீங்க தான் அதுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும். தமிழ்நாட்டுல என்ன இருக்கோ அதை தான் பண்ணணும். அது ஃப்ரீ ஸ்கீம் கொடுக்காதீங்க. ஏன் கொடுக்குறீங்க? கரெக்டு தான். அவங்க அதுக்கு மேல பேலன்ஸ் பண்ணிக்கணும். இப்ப இப்போ வந்து நீங்க காங்கிரஸுக்கு கேரளா கவர்மெண்ட் கோர்ட்டுக்கு போனாங்க. அவங்க அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க லோனுக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. நீங்க தப்பா தான் நீங்க உங்க பினான்சியல் யூஸ் பண்றீங்க. அது வந்து உங்க ப்ராப்ளம். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டுல அதே ப்ராப்ளம் தான். இவங்க ஃப்ரீ ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கு ஃபண்ட் இல்லைன்னா அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்? நீ எதுக்கு கொடுத்த? உனக்கு தெரியல கொடுக்க முடியாதுன்னு. எதுக்கு ஃப்ரீல நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க? ப்ரோ போர் அடிக்குது ப்ரோ. கேட்டா டெவலப் ஸ்டேட், இந்தியாவில் நம்பர் 1 ஸ்டேட் சொல்ல வேண்டியது. ஆனா ஃப்ரீ சரி, கொடுக்க விடுங்க வேண்டியது. விடுங்க. அப்ப என்ன இதுல ஒண்ணு இருக்கு? போர்டி தான் வேற மட்டும் போவோம். இல்ல ப்ரோ, சொல்றேன் சொல்றேன் அதுக்காக சரி, விடுங்க சொல்றேன். விடுங்க இந்த விடுங்க. டெவலப்மெண்ட் சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு வந்து ஃப்ரீயா கொடுத்து ஆல்ரெடி சரி, காலி விடுங்க பண்ணிட்டாங்க பாதி பேரை. விடுங்க. ப்ரோ இன்ஸ்பெக்டர் ரிசி பாத்தீங்களா? பார்க்கலாம், நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குங்க. நிறைய பேர் சொன்னாங்க. நாளைக்கு பார்த்துறேன். தரமா எவ்வளவு இருக்கு. எவ்வளவு நேரம் ஓடுது இது? 10 எபிசோட். 1 ஏன்னா hour 10 1 hour. எபிசோடு 2 எபிசோடு மட்டும் 1 மணி நேரம். மிச்சம் எல்லாமே ஒரு 50ல இருந்து 54 நிமிஷம் கிட்டத்தட்ட வந்துடும். எல்லாமே 1 மணி நேரம் தான். நான் 10 episodeனா 10 மணி நேரமா? ஆமாண்ணே. ஆனா சூப்பரா இருக்கும். நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோவா இடையில போகும். மற்றபடி வேற மாதிரி இருக்கும் லாஸ்ட் எண்டிங்க. ஜேஎஸ் நந்திரி மேம் அவங்க தான் டைரக்டர். 10 மணி நேரம்னா நான் பாக்குறதுக்கு 10-15 நாள் ஆகுமே. டெய்லி 1 மணி நேரம் பார்த்த கூட. இது ரெபல் மூவி என்ன ப்ரோ 2 வாரத்துல வந்துருச்சு. உடனே விட்டாங்க பிரைம்ல. பிரைம்ல வித்துருப்பாங்க. அது கலெக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இப்போ உடனே டெலிகாஸ்ட் பண்ணாங்க, ஸ்ட்ரீம் பண்ணாங்க. பாத்தீங்களா யாராவது? பார்க்க முடியல ப்ரோ. 1/2 மணி நேரத்துக்கு மேல. ரொம்ப கார்த்திகா மங்கி மேன் எப்படின்னா இங்க ரிலீஸ் பண்ணுவாங்களா இந்தியால? தெரியலையே அந்த படத்தை பத்தி. அது என்ன கான்ட்ரவர்சி தான் இருக்கான்னு அந்த படத்துல? இல்லைண்ணா எல்லா பக்கமும் ப்ரீமியர் ஆயிருச்சு. வேற மாதிரி ஒரு ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு சுத்தி. ஜார்டன் பீல் அவர் தான் ப்ரொடியூசர்னால வேற மாதிரி ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு எல்லா பக்கம் ப்ரீமியர்ல. அதான் போடுவாங்கன்னு தெரியல. அதான் கேட்டேன். யாரும் போட்டிருந்தாங்களே இன்னைக்கு மங்கி மேன் பார்க்க போறேன்னு. லதா ஸ்ரீனிவாஸ் தான் யாரும் போட்டிருந்தாங்களே ஷோ டைம். அப்ராட்ல ப்ரோ. அப்புறம் ப்ரீமியர் ஆயிருக்காமா. கிறிஸ்டோபரும் பாக்குறாருல்ல. கிறிஸ்டோபர் பார்த்தா என்ன சொல்லுவாரு? அவர் பார்த்து கிறிஸ்டோபர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. கிறிஸ்டோபர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. நல்ல ஜான்விக் ஸ்டைல் படம். ப்ளஸ் ஒரு இந்தியன் கனெக்ஷன் இருக்கு அந்த படத்துக்கு. மங்கி மேன்னா அந்த பட கான்செப்டே வந்து இந்தியாவோட அந்த நம்ம இது பேஸ் பண்ணி தான், ஒரு மைத்தாலஜி பேஸ் பண்ணி தான். அது என்னன்னு எனக்கு கூட பிளாட் தெரியல. பட் தேவ் பட்டேல் ஹீரோ, அவரே டைரக்டர் கூட. ட்ரைலர் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நான் கூட ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்தியாவில் வரும்ன்ட்டு. தெரியல ஏன் வரலன்ட்டு. ஹனுமன் மாதிரியா? ஹனுமான் அந்த மாதிரி ஒரு டச் இருக்கும். ஒரு முழுக்க முழுக்க மாடர்ன் கண்டெம்பரரி இதுதான். ஆமாண்ணா ஹனுமான் தான் ட்ரெய்லர்லேயே காமிச்சிருவாங்க அந்த ஹனுமான்லாம். ஆமாம். ஸோ அதான் இந்தியா டு ரிலீஸ் டேட் போல ஒன்லி ஜூன் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஜூன் 13 பக்ரீத் இருக்குல்ல, அந்த வீக்கெண்டு தான்.
ஓகே ஓகே ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுல இருந்து தான் தியேட்டர் வந்து கொஞ்சம் நார்மல் ஆகும்னு நினைக்கிறேன். இந்தியன் டூல இருந்து ஜூன்ல இருந்து ஆரம்பிச்சா ஜூன் 13 அதுக்கு முன்னாடி ராயன் வந்துரும்னு நினைக்கிறேன். ராயன் அதுக்கப்புறம் இந்தியன் டூ அப்படியே திரும்ப நம்ம கல்கி. இந்த அரசியல் விட்டு விலகி சினிமாக்குள்ள போயிடலாம் நினைக்கிறேன். ஆமா ப்ரோ, வர ஒரு யூடியூப்ல கூட கேட்க முடியல, ரெக்கார்டு போர் அடிக்குது ரொம்ப. நாம ஏதோ ஒன்று என்ன பண்றது, ஒன்றும் சினிமா பத்தி பேசுற டாபிக் இல்லையே. கார்த்திக் ப்ரோ யூடியூப் திறந்தாலே அரசியல் தான் ப்ரோ. இல்ல ஏதாவது ஒரு டாபிக் வேற மோடி எதுவுமே வரும். என்ன ஏதாவது ஒண்ணு. பண்றது, இது ஒரு டஃப் கார்த்திக் டைம். ப்ரோ இந்தியன் டூ வர வாய்ப்பு இருக்கா? எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு. அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னது இந்தியன் டூ எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஓடுமா என்னன்னு என்ன நினைக்கிறீங்க நீங்க? அது அந்த படத்தை எல்லாம் பார்த்துருவாங்க. இந்தியன் ஒன் பார்த்தவங்க, அதுக்கப்புறம் சங்கர், கமல், அது ஒரு பெரிய பட்ஜெட் படமா தான் இருக்கும். பெருசாக டெவலப் பண்ணி எடுத்துப்பாங்க, பிரம்மாண்டமா இருக்கும். தியேட்டருக்குலாம் அந்த எல்லாம் பார்க்கணும்னு பார்த்துருவாங்க. ஓகே. இந்தியன் ஒன்னா பார்த்தவங்கலாம் இன்னைக்கு வயசாயிருக்கும். எவ்வளவு 25 வருஷமா? ட்ரெய்லர் கொஞ்சம் இதா தான் ட்ரைலர்லாம் இருந்துச்சு. வரலையே, கிளிம்ஸ் தானே வந்துச்சு. கிளிம்ஸ் அதான் இருக்கு. கிளிம்ஸே ஒரு மாதிரி இதா தான் இருந்துச்சு. இந்த பாட்டெல்லாம் ஒரு மாதிரி காமெடியா இருந்துச்சு. இல்ல அனிருத்தா மியூசிக் கண்டிப்பா பாட்டு நல்லா போட்டுருவாரு, அதுக்கு ஒரு தீம் மியூசிக் போட்டுருவாரு. அதுல இருக்கிற ஒரு பெரிய கொஸ்டின் வந்து சங்கர் வந்து இன்னைக்கு ரெலவெண்டா இருக்காரான்ட்டு கார்த்திக் ப்ரோ. ஏன்னா அந்த மேக்கிங் எல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். அவங்க பண்ற மேக்கிங் வந்து நிறைய படத்துல நிறைய காமிச்சிட்டாங்க. இப்போ மேக்கிங்கை தவறி ரைட்டிங்ல வந்து ஏதாவது இருக்கா சங்கருக்கு இன்னைக்கு ரெலவெண்டா, இல்ல அவுடேட் ஆயிட்டாரா? ஆமா ஆமா ஆமா, அவர் அவுடேட்டட் ஆடர்ன்ற விமர்சனம் வந்து நிறைய இருக்கு, முன்னாடியே இருக்கு. கார்த்திக் அன்னியனுக்கு ப்ரோ அந்த அப்புறமே சுஜாதா இருந்த அது வரைக்கும் இருக்கு. ஏன் கார்த்திக் ப்ரோ? ராம்சரண் நடிக்காருலண்ணே. இல்ல ஐ படமே இவன் இட்ஸ் ஹிட் மூவி ப்ரோ. அது வந்து சங்கரோட ப்ரீவியஸ் அளவுக்கு இல்ல. நீங்க அந்த 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 கண்டென்ட் வைஸ் பாத்தீங்கன்னா சம்பேர் லைக் தெரியல, அந்த ஒரு குறைஞ்சிட்டே வருதுன்ட்டு. ஸோ அந்த அடிப்படையில சொல்றேன், தெரியல. மேபி உண்மையிலே ஏதாவது கம்பேக் கொடுத்தாருன்னா சூப்பர். அதுக்கு வாய்ப்பு இல்ல ப்ரோ, கஷ்டம். அவர் சுஜாதா இருந்த வரைக்கும் தான் சங்கர் கரெக்டா இருந்தாரு. சுஜாதா எப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் எல்லாமே பாருங்க எல்லாம் டவுன் தான். அப்பு வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். கார்த்தினா அவர் ராம்சரண் ஒரு சுஜாதா பண்றாருல கூட, சங்கர் சார் கூட ராம்சரண் ஒரு படம் பண்றாருல. ஆமா, கேம் சேஞ்சர். அது கார்த்தி சுப்ராஜ் அவர் தான் கதை கொடுத்தாராம்ல அப்படியா? ஆமா ஆமா, அவருக்கு அதுதான். பார்த்து ஓகே ஓகே ஓகேண்ணே. ப்ரோ இது அன்னியன் படம் ஷூட்டிங் அப்போ 9 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க, அது உண்மையா? வலைபேச்சில் சொன்னாங்க. என்ன படம், அன்னியனா? அன்னியன் படம் ஷூட்டிங் அப்போ 9 பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க வலைபேச்சில், அது உண்மையா? ஃபைட் சீன் எடுக்கும் போது. தெரியலங்க. அந்த டைம்ல இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அப்ப பார்த்துருப்பான் நியூஸ், அது தெரியலையே. அது இருக்குமே 15 வருஷம் முன்னாடி இருக்கும். என்னச்சு இப்ப வந்து கேக்குறீங்க? இந்த அஜித் கார் அப்சைட் ஆச்சுல, அதில் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க ஆமா, அதுக்கு என்ன சொன்னாங்க? கேர்லெஸ்ஸா அன்னியன் அவங்க படத்தில் என்ன வன்பத்தாக்கிட்டு இருக்குங்க விஜய் மலை, அஜித் மலை, என்ன காரணம்? ஆளுக்கு ஒரு சேனல் வச்சு ஆளுக்கு ஒரு வீடியோ போடுறாங்க. இவரு அந்தணன் வந்து அஜித் திட்டுறது, பிஸ்மி வந்து விஜய் திட்டுறது அப்படின்னு ஏறிட்டாங்களா? பயங்கரமா ஆமா, திட்டுறாங்க. ஆளுக்கு ஒருத்தர் பிரிச்சு வச்சுக்கிட்டு ஜாலியா அவங்களே பேசுறாங்க எல்லாம். கண்டென்ட் டெய்லி ஒரு கண்டென்ட் கிடைச்சது. வாங்க உங்களுக்கு வேணும். சத்யா வந்து ரீமேக் எடுக்கும் அப்படின்னு சொல்லி பொருளை கிளப்பி போட்டு அப்புறம் அந்த டேரக்டர் அவரு போர்த்தொழில் டேரக்டர் இல்லைன்னு மறுத்திருக்காருன்னு ஏதாவது கிளப்பி விட்டுருக்காங்க எல்லாம் சேர்த்து. இல்ல ஆனா பர்பஸோட அஜித் விஜய் வந்து வச்சு அட்டாக் பண்றாங்க. பிஸ்மிலாம் வந்து இறங்கி அடிக்கிறாருல ரொம்ப. ஆமாண்ணே, என்னமோ அப்டேட் கொடுக்க சொன்னா இது என்ன அப்டேட் அப்படிங்கிறாரு. இதை விட என்ன அப்டேட் கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. அது பேசணும்னு பேசுறாங்க. கார்த்திக் ப்ரோ அவனை பத்தி தெரியாதவன் அந்த சேனலை பத்தி கேட்டானா அதெல்லாம் உண்மையே நம்பிடுவான். அந்த மாதிரி பேசுவானுங்க அவனுங்க. இன்னும் பக்கத்துலயே இருந்து பார்த்தாப்ல. விஜய் வந்து கட்சியை கலைக்க போறாருன்னு சொல்லி போட்டாருங்க ஏதோ ஒரு வீடியோல பார்த்தேன் நானும். ப்ரோ அவங்க போடுறத வச்சுதான் பாதி மீம் எல்லாம் மீம் பேஜ் பூரா கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. மீமை போட்டு விஜய் கட்சி கலைக்க போறாருன்னு போட்டிருந்தாரு, அதான் பார்த்தேன், ஷாக் ஆயிடுச்சு அதுக்கே.
இன்னைக்கு சீமானை பத்தி ஏதோ போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு? பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ் தான். ஏதோ கண்ணு சிவப்பா வந்து சரக்கு அடிச்ச மாதிரி இருந்துச்சுல, அதை பத்தி ஏதோ போட்டிருக்காரு. நான் பார்க்கல இன்னும். கார்த்திக் bro, இன்னைக்கு தமிழுக்கு தங்கப்பாண்டியன் ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க, பாத்தீங்களா? எதுல? தமிழிசை தங்கப்பாண்டியன் அவங்க ட்விட்டர்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்க ஆமா பார்லிமெண்ட்ல ஆமா என்ன ஆமா அந்த செஞ்சாங்க. கால் போட்டு வீடியோ. ஆஹ் அந்த வீடியோ பார்த்தாலே உள்ள ஓட்டு கூட உருவாக்கு போயிரு கார்த்திக். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அது அவங்க பேஜ்லயே போட்டாங்க. ஆமா ஆமா அப்படியா? அவங்க இதுல போட்டாங்க, அபிஷியலா போட்டாங்களா? ஆமா ஆமா சரி, எல்லாம் கொத்தடிமை தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொன்னாலும் ஓட்டு போட்டுருவானுங்க. இந்த மாதிரி மூடு கொண்டாங்க போல இருக்கு அவங்களும். துரைமுருகன் ஒரு மீட்டிங்ல பேசினாரு ப்ரோ. அவரு அதுக்கு மேல ரொம்ப கேவலமா பேசினாரு. அந்த அம்மா பக்கத்துல வச்சுக்கிட்டு. இவனுக்கு தான் அவ்வளவு இறங்கிட்டானுங்க இல்லைங்க. இப்ப அவங்கள பார்த்தா என்ன தோணும் அவங்களுக்கு? இவனுக்கு தான் எல்லாத்துக்குமே ஓகே. அந்த ராமச்சந்திரன் மாதிரிலாம் இருக்கானுங்களே, என்ன சொன்னாலும் இவன் இருக்கானுங்க. அவரு என்னடா வாடா இல்ல ப்ரோ, அதுக்காண்டி ஒரு இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்த ஓட்டி இந்த பள்ளிக்கூடத்துல இப்ப என் பிள்ளைங்க பூரா இங்கிலீஷ் மீடியம் படிக்க, தமிழ் மீடியம் படிக்க வழி இல்லை அப்படின்னு இருந்தாரு. அதே மாதிரி அவரோட பையன் ஒரு பேட்டியில ப்ரோ அவரு கேட்டாரா, நீங்க என்ன ஜாதின்னு கேட்டாராம் ஸ்டாலின் இன்டர்வியூல. இப்ப ஜாதி ஒழிப்போம், சமூக நீதி அப்படிலாம் பேசுறாங்க. ஆனா இன்டர்வியூல முதல் என்ன ஜாதின்னு தான் கேக்குறாங்களா. இதுல என்ன நியாயம் இருக்கு? ஒன்னும் புரியல. இதெல்லாம் யாரோ வந்து ஏதோ ஒரு உடன்பிறப்பிட்ட போய் கேட்கணும். நீங்க மூஞ்சில கார துப்பி என்ன முடியும்? அப்படி துப்புனாலும் அவங்க வந்து அது பெருசா ரியாக்ட் பண்ற மாதிரி இல்லைங்க. அது எருவு மாட்டுக்கு மேல மழை பெஞ்ச மாதிரி ஆயிட்டாங்க. அது இன்னும் சும்மா சாதாரணமா தொடச்சி போட்டு போறதானா அவன்கிட்ட சொல்லி என்ன ப்ரோ பண்றது? அவனை மாற மாட்டாங்க ப்ரோ. எவ்வளவுதான் திட்டுறது, எவ்வளவுதான் ஸ்டேட்டஸ் போடுறது, அந்த இதெல்லாம் அவன் சும்மா கேஷுவலா போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ. இது மதன் ரவிச்சந்திரன் ஆபரேஷன் ஸ்டிங் சவுக்கு உள்ளவை பார்த்து ஒண்ணுமே இல்லையா ப்ரோ? பயங்கரமா மியூசிக்லாம் போட்டிருந்தாங்க. உள்ளவை பார்த்து போயிட்டே தான் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்களே. இன்னைக்கு போட்டிருக்கானா ஒரு இல்ல பழசு ஒரு வீடியோ போட்டு, அதுல ஒண்ணுமே இருக்காதுங்க. அவன் ஒரு டுபாக்கு வருங்க மதன். என்னமோ காசு இருக்கு, காசு நிறைய வாங்கிட்டாங்க, அந்த கிளிப் இருக்கு இந்த கிளிப் இருக்குன்னு சொன்னாங்க. உள்ள ஒண்ணுமே இல்லையா ப்ரோ? ஒரு ஃப்ராடுங்க. ரொம்ப காமெடியா இருந்துச்சு. சோசியல் மீடியால வந்து அதுக்கு வேற ஃபயர் விட்டு இருந்தானுங்க நிறைய. அவன் போட்டதே ஒரு மொக்க வீடியோ, அந்த வீடியோக்கு வேற ஃபயர் விட்டு இருந்தாங்க. சவுக்கு அண்ணாமலைக்கே ட்ரை பண்ணிருக்கான் பாருங்க, அவன் ட்ராப்ல உள்ள வைக்கிறதுக்கு. நம்பால பாருங்க எப்படி, நம்பால எப்படி ஆனாலும் எதுலயுமே உழுவ மாட்டாரு. எல்லா போனையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கான், எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கான். நேர்ல பேசுறதுல இருந்து எல்லாத்தையும் ஒன்னும் பிடிக்க முடியலையே நம்பால்கிட்ட. ரவீந்திரன் துரைசாமி நிறைய பேர்த்திட்டையாவது இந்த ஐயப்பன், இந்தியா கிளிஸ் ஐயப்பன், பேசு தமிழா பேசு ராஜவேல், இவங்களாவது சரக்கடிக்கிற வீடியோலாம் எடுத்துட்டான். அண்ணாமலைட்டு எதுவுமே எடுக்க முடியலையே. கடைசியா அண்ணாமலை திருக்குறள் கேட்டாரு அப்படின்னு சொல்லி ஆடியோ போடுறாங்க. அவன் அவ்வளவுதாங்க பண்ண முடிஞ்சு இவனால. கடைசியா யாரையும் மரியாதையா பேசுறல, அவன் தான் பேசுறாரு. சுப்பையங்க மாரிதாஸ் ஒரு லூஸ் ஆயிட்டான். அதாவது அவன் மாரிதாஸ் பேசிட்டு இருந்தது எல்லாமே வந்து இவ்வளவு நாளா வந்து இங்க தேசிய கட்சி வரணும், அது வரணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தான். உண்மையிலேயே அவங்க வந்து அவங்களுக்கான ஓட் பேங்க் ஏற போறது இந்த எலெக்ஷன்ல தான். அவங்களுக்கான பெரிய பாசிட்டிவான இது இருக்கு இந்த எலெக்ஷன் தான். இப்ப வந்து அவன் பாத்தீங்கன்னா அவன் வந்து அண்ணாமலை இருக்கு அண்ணாமலை அந்த பொறாமையில வன்மத்திலயும் வந்து இங்க இருந்து விலகி போறான். அவ்வளவுதான். பார்த்தவங்க இத்தனை வருஷம் அவன் பேசினா என்ன நியூஸ் இருக்கு? ஒரு மயிரும் இல்ல. பைத்தியம். மாரிதாஸ் வீடியோல இப்ப யாரும் பாக்குறது இல்ல ப்ரோ, பொறுமை இல்ல. மாரிதாஸ், தமிழிசை, இவங்கெல்லாம், எச் ராஜா, இந்த மாதிரி ஆளுங்களால நம்ம இருந்தாங்க அந்த கட்சி வந்து அழிஞ்சிச்சு தமிழ்நாட்டுல.
எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கட்சி குழி தோண்டி மேலே வந்து புதைச்சி மண்ணை குட்டி அதுக்கு முன்னே காங்கிரீட்ல வந்து ஒரு சமாதி கட்டி மேலே பூ வைக்க முடியுமோ அதெல்லாம் வச்சுட்டு போனாங்க அவங்கலாம். இது வந்து ஒருத்தர் மாத்தினா இவங்களுக்கு கோவம் வந்துச்சு, நாங்க தான் புதைச்சிட்டோம் இந்த கட்சியை நீயே எடுக்கிற அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு வரைக்கும் நோட்டா கீழே இருந்த கட்சி நோட்டா கீழே இருந்த கட்சின்னு சொல்றதுக்கு காரணமே வந்து ஆர்கே நகர் பை எலெக்ஷன் தான். அதுல போய் ஏன் நிக்கணும்? நடக்கிற எலெக்ஷன் என்ன, ஜெயலலிதா செத்ததுக்கு அப்புறம் யார் அதிமுகன்றதுதான் பிரச்சனையா. அங்க திமுகவே டெபாசிட் போயிடுச்சு அந்த எலெக்ஷன்ல. ஆனா அதை பேச மாட்டாங்க இவங்க யாருமே. திமுக டெபாசிட் போனதை பேச மாட்டாங்க. நோட்டா கீழே ஓட்டு வாங்கிச்சு அப்படின்னு அந்த எலெக்ஷன்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ரோலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அந்த எலெக்ஷன்ல. ஜெயலலிதா செத்ததுக்கு அப்புறம் அந்த அதிமுக உனக்கா எனக்கா அப்படின்ற போட்டி நடக்கிற எலெக்ஷன் தெரியும். அங்க போய் ஒரு கேண்டிடேட் போடுறது, போய் மொக்கா வாங்குறது, மொக்கா வாங்கிட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்க நோட்டா கேள்வி. எவ்வளவு வேலை பார்த்து விட்டு போனாங்க இதெல்லாம். அண்ணாமலைக்கு எஸ்சி சேகருக்கு என்ன பிரச்சனை போடுறது? அதை நான் இடையில தான் பார்த்தேன். அண்ணாமலைக்கு எஸ் சேகர் இல்லைங்க, அண்ணாமலைக்கு அந்த கட்சியில இருக்க எல்லாருக்கும் பிரச்சனை தான். காயத்ரி நாங்களாம் பழைய பூமர்ஸ் இங்க உட்காந்துருக்கோம், நீ யாரு? நாங்க அப்படியே இந்த கட்சியில இருக்கோம், இந்த கட்சியை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். நீ என்ன திடீர்னு வந்து கட்சியை வளர்க்குறேன், அதை பண்றேன் இதை பண்றேன் பேசிட்டு இருக்க? சம்மந்தம் இல்லாம யார் நீ? அதுதான் பிரச்சனை, வேற ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலி அண்ணாமலையோட அப்ரோச்சே வந்து ஒரு டிப்பிக்கலான ரைட் விங் பிஜேபியோட அப்ரோச்சே கிடையாது ப்ரோ. நிறைய இதுல வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு சில லீடர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து எவ்வளவு ப்ரோவா அந்த ரைட் விங் பிலாசபி பேசுவாங்க. அண்ணாமலை இல்ல பேசிக்காவே அண்ணாமலை யாருக்கும் கூட கும்பிட போட்டு ரொம்ப எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண மாட்டாருங்க. பேசிக்காக அந்த போலீஸ் இருக்காருல்ல, அவர் போலீஸா இருந்ததுனால போலீஸ் மாதிரி தான் டீல் பண்ணுவார் எல்லாத்தையும். அது திட்டுறது, ஆர்ஷா பேசுறது, அந்த கோவப்படுறது, ஓகே அப்படியா அப்படியா அப்ப என்னப்ப சரி ஓகே ரைட்டு போ கிளம்பி பாத்துக்கலாம், அதுதான் அவரோட மூடு எப்பயுமே. அது இவங்களால ஏத்துக்க முடியல. நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் காலையில வந்து குட் மார்னிங் அனுப்புனேன் அண்ணாமலைக்கு, ஒரு ரிப்ளை அனுப்பல எனக்கு. அண்ணாமலை ஆனா எனக்கு அது வேலைன்னா அப்படி போயிடுவாரு, அவ்வளவுதான். நான் பார்த்துருக்கேங்க, நான் ஒருத்தர் வந்து அண்ணாமலை கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாரு, அவரு ரொம்ப சிம்பிளா ஒரு அவர் டைப் பண்ணி தான் அனுப்புனாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 லைனுக்கு மேல டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. அண்ணா வணக்கம், நான் இந்த வேலைக்காக வரலன்னா எனக்கு வேற வேலை இருக்கு நிறையா, ஸோ அதனால அதை பண்ண முடியாது, நான் மற்ற வேலையை பார்க்குறேன்ற மாதிரி அவர் ரிப்ளை போட்டார். நீ சொன்னாலும் இவருக்கு பயங்கர இருக்கும், எப்படி நீ அதை சொல்லலாம்? யாரு இவன், நேற்று கட்சிக்கு வந்தான், எனக்கு இப்படி ரிப்ளை பண்ணுவாங்க? ஏங்க நீங்க வந்து அவர்கிட்ட அப்ளிகேஷன் கேட்டீங்க, அவர் வந்து முடியாதுன்னு சொல்லி ரொம்ப டீசெண்டாக உங்களுக்கு அண்ணான்லாம் போட்டு இவ்வளோ விளக்கமாக அமைச்சிருக்காரு, கோவப்பட்டானுங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவர் திட்டிட்டு இருந்தார் அண்ணாமலை கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் இப்போ யாரும் திட்டுறதுக்கு ஆள் இல்லை அவரை அந்த கட்சியில. இல்ல எங்க கர்நாடகால வந்து 3 சிஎம் கீழே வேலை பண்ணிருக்காரு ப்ரோ. லிட்டரலி 3 சிஎம் வேலை பண்ணிருக்காரு. ஆனா யாருமே அவங்க எந்த சிஎம்ஓ இல்ல எந்த பார்ட்டியோ அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணல அவரை வந்து ஒரு தனி ஜெம்மா விட்டுட்டாரு, அவ்வளவுதான். இது வரைக்குமே அவங்க வந்து பிஜேபி சேர்னதுக்கு அப்புறம் கூட கர்நாடகா வந்திருக்காங்க, பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க கர்நாடகால, பெங்களூர் வந்திருக்காங்க. ஆனா பர்சனல் அட்டாக் யாருமே பண்ணல. அது வந்து அவங்க மெயின்டைன் பண்ண ஒரு ரெப்புடேஷன். ஜேஎஸ்கே கோபிக்கு அவருக்கு அப்படிதானே ப்ரோ சண்டை ஆச்சு. நிறைய பேர் நிறைய இந்த பாஜக பழைய ஆளுங்கெல்லாம் வந்து அவர்கிட்ட ஏதோ ஒன்று கேட்கறது, அவர் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கிறது இல்லை, யாரும் மதிக்கிறதுன்னு சொல்ல முடியாதுங்க. அவர் என் வேலை இதுதான், நான் இதுக்கு தான் வந்திருக்குங்க, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுவாரு. அதுவே இவங்களுக்குலாம் யாருக்கும் பொறுக்காது. ஆனா கேப்டன் வேலு இல்லாம மேட்சே இன்ட்ரெஸ்டே இல்லைங்கிற மாதிரி ஜேஎஸ்கே கோபி சார் அவங்க எல்லாமே வந்து இந்த இதே வந்து ஒரு மாதிரியா இருக்கு. ஆன்மீகத்தில் இறங்கிட்டாரு, அரசியல் வர மாட்டாரு. எனக்கும் நிறைய அட்வைஸ் பண்ணுவாரு. ப்ரோ உங்களோட நிறைய அந்த வினோஜோட போஸ்டர் நிறைய பார்த்தேன்.
எப்படி ப்ரோ, ஏதாவது சான்ஸ் இருக்கா அவங்க அடிக்கிறதுக்கு சென்னை சென்ட்ரல்ல? கண்டிப்பா வினோஜ் வந்து நல்ல ஓட் பெர்சன்டேஜ் வாங்குவார் ப்ரோ. கண்டிப்பா ஜெயிப்பாரான்னு கண்டிப்பா தெரியல. ஆனா இல்ல கண்டிப்பா நம்பர் 2 அவர் தான் ஃபர்ஸ்ட். நான் சொல்றேங்க, நம்பர் 2 அவர் தான் இருக்கும்போது. நம்பர் 2 கண்டிப்பா வந்துருவாங்க. ஏன்னா அவர் தான். டிஎம்டிக்கு ஸோ போட்டுருக்காங்க. ஓகேவா, அவர் 2வது இடத்துல இப்பயே இருக்காரு. ஸோ 2வது இடமா 1வது இடமா போட்டி இருக்கும். ஆனா திமுகவுக்கு வந்து எதிர்ப்பால வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு. அதை நம்ம சொன்னோம்னா செஞ்சின்றானுங்க, அது ஓகே. இவனு இந்த ராமின்சன்லாம் வந்து இவங்க இது 3 வருஷம் வந்து திராவிட மாடல் உலகம் போட்டுறான் ஆச்சு. லண்டன்லயா கனடாலயா, கனடாலாம் வந்து பெருமையா பேசினாங்க, ஆட்சியெல்லாம் பேசிட்டு இருப்பானுங்க. அதை தாண்டி வந்து இங்க இந்த ஃப்ளட் எல்லாம் வந்தது, தயநிதி மாறன் வந்து தொகுதிக்கு வராது, இந்த எதிர்ப்புலாம் கொஞ்சம் இருக்கு. ஸோ அதனால பெருசா ஓட்டு வாங்குவாரு, கண்டிப்பா வாங்குவாரு வினோஜ். தோத்தா கூட சென்னையில பெரிய என்னன்னா மார்ஜின்லாம் என்னதான் தோக்க மாட்டாரு. பேசினாலும் கடைசியில டிஎம்கே போட்டுருவாங்க. அதுதான் கிடையாது, 2014 போடலையே, 2014 போடலையே. அதுதாங்க எல்லாருமே 5 வருஷம் கணக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. 5 வருஷம் விட்டு மாறிட்டே தான் இருக்கும். இதே திமுக ஓட்டு போடுவானுங்க, அடுத்த எலெக்ஷன்ல திமுக வந்து தூக்கி எறிஞ்சிருவானுங்க. அதிமுக ஓட்டு போடுவாங்க, அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல அதிமுக தூக்கி வச்சிருவாங்க. அவ்வளவுதான். ஆனா என்னன்னா அந்த பழைய கணக்கே பேசிட்டு இருப்பாங்க எல்லாரும் இங்கே. பயங்கர டஃப்பான கேண்டிடேட் தான் அவரு, பயங்கர டஃப் ஃபைட் கொடுப்பாரு. சென்னையில பெருசா பணம்லாம் கொடுத்து ஓட்டு வாங்க முடியாது. இங்க இருக்கவங்கலாம் வந்து ஆல்ரெடி அந்த 500 1000 அப்படின்றதுலாம் உங்களுக்கு ஒரு மேட்ரு கிடையாது சென்னையை பொறுத்த வரைக்கும். ப்ரோ விருதுநகர்ல யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? ஓ, இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ்ல வந்து காங்கிரஸ் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. பட் எல்லா இடத்துலையுமேங்க போன எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, போன எலெக்ஷன்ல எல்லா தொகுதியிலுமே 2 லட்சம் ஓட்டு, 3 லட்சம் ஓட்டு, 4 லட்சம் ஓட்டு டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருப்பாங்க திமுக. இந்த டைம் முக்கிய ஜெயிச்சா கூட 50,000 ஓட்டு, 60,000 ஓட்டு, 70,000 ஓட்டு இப்படி ஜெயிப்பாங்க. ஜெயிச்சா தோத்தா 10,000 ஓட்டு, 20,000 ஓட்டு, 30,000 ஓட்டுல தோக்கலாம். அதுவும் நடக்கும். ஆனா ஒரு காங்கிரஸ் அவர் இது வரைக்கும் வந்ததே இல்லைங்க. ஆனா வட்ட ஜெயிச்சிடறாரு. இப்படின்னு தெரியல. அதுதாங்க சொல்றேன், வட்டம்லாம் ஜெயிக்கலைங்க. நீங்க 2014 நீங்க ஜெயிச்சாங்க. இன்னமும் என்ன, நீங்க இன்னும் 15 எலெக்ஷன் ஜெயிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவங்க ஜெயிச்சதே ஒரு எலெக்ஷன் தான், போன எலெக்ஷன். 2014 யார் ஜெயிச்சா தமிழ்நாட்டுல? திமுக ஒரு தொகுதி கிடையாது. ஓ வாஸ்தவ ஓட்டு. ஓகே ஓகே. அதையே அதான் சொல்றேனே, நம்ம ஆளுங்களுக்கு இல்லைன்னா 5 வருஷம் தான் மைண்ட்ல இருக்கு. 5 வருஷத்துக்கு அப்புறம் நடந்ததெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது மறந்துடுறாங்க எல்லாரும். 2014 ஒரு தொகுதி ஜெயிக்கலைங்க திமுக. நீங்க சும்மா அவங்க ஜெயிக்கிறாங்க எங்க ஜெயிச்சாங்க? 2014 2019 ஜெயிச்சாங்க. ஓகே, 2019 மோடிக்கு மேல பெரிய எதிர்ப்பாளர் இருந்துச்சு. இந்த எலெக்ஷன் வந்தா இந்த எலெக்ஷன் தெரிஞ்சிட போகுது. இந்த எலெக்ஷன்ல ஒரே ஒரு அட்வான்டேஜ் அவங்க என்னன்னா, அதிமுகவும் பிஜேபி என்ன நிக்குது, ஓட்டு ஸ்பிளிட் ஆகுது, ஆன்டி டிஎம்கே ஓட்டுலாம் ஸ்பிளிட் ஆகுது அப்படின்னு அவங்க ஒரு நினப்பு நினைச்சிட்டு இருக்காங்க. அது எப்படி வேணாலும் மாறும். விஜயகாந்த் பையன் வேற நிக்கிறாரு, ராதிகா சரத்குமார். எல்லாமே அந்த கேஸ்ட வச்சு, ஏற்கனவே வாங்கின ஓட்டை வச்சு, இதை வச்சுதான் கணக்கு போடுறாங்க. அவர் நாயுடு, அங்க நாயுடு ஓட்டு விழுவோம் அப்படின்னு. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது யாருக்கு தெரியும்? அவங்க வேற தேவையில்லாம இன்னைக்கு வாங்கி விட்டாங்க, கணிசமான தொகை கொடுத்தாங்கன்ட்டு. இந்த எலெக்ஷன் வந்து திரும்ப நான் சொல்றது, இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியா பார்க்காத எலெக்ஷன் இது. அடுத்த பிஎம் இவரு தான் அப்படின்னு சொல்லி ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா இதுதான். இல்ல நாங்க ராகுல் காந்தி தான் பிஎம் அப்படின்னு சொல்லி இவங்க விட்டுட்டு உட்காந்துருந்தாங்கன்னா கூட, ஆமா 2019 அதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம், என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க அவங்கள. இப்போ நீங்க ஜென்ரலா பார்த்துருப்பீங்களா, ஒரு தொகுதிக்கு வந்து ஒருத்தர் வேட்பாளர் வந்து ஓட்டு கேட்க போறாரு, அவரை நிறுத்தி கேள்வி கேட்ட கணக்கு பார்த்துருப்பீங்களா? கிட்டத்தட்ட 20-30 வீடியோ பார்த்துருப்பீங்க இப்ப ஒரு 4 நாள்ல. இதெல்லாம் என்னைக்கா பார்த்துருக்கீங்களா நீங்க? ஸோ அண்டர் கரண்ட்ல மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. ஆனா அதை தாண்டியுமே இவங்க வந்து ஜாதி ஓட்டு, இந்த பழைய கூட்டணி ஓட்டு, இதையே நம்பிட்டு உட்காந்துருக்காங்க.
பிஎம் கேண்டிடேட்டே இவங்க கிடையாது. இல்ல கார்த்திக் ப்ரோ, அது வந்து இந்த பத்திரிகையாளர் எல்லா யூடியூப் சேனல்லையும் அதே ஒருத்தர் ஊத்திட்டு இருக்காங்க. அதனால எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்கு. பட் அதுமே நடக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். 2011 திமுக ஜெயிச்சுன்னு சொல்லி நிறைய உறுப்பினவங்க இருக்காங்க. 2011 திமுக எதிர்கட்சியா கூட வரல. அப்பயே நிறைய பேர் வந்து திமுக ஜெயிக்கணும் ஊட்டினாங்க. 2014 ஊட்டினாங்க. 2019 உருட்டா மோடி பிஎம் ஆகிட்டாருன்னு. இல்ல கார்த்திக் ப்ரோ, இதுல நீங்க அந்த எல்லா டிபார்ட்லயும் பாத்தீங்கன்னா அந்த 2014 டிஎம்ஏக்கு தோத்தது வந்து யாருமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க ப்ரோ. ஜெயிச்சதை மட்டும் தான் மென்ஷன் பண்றாங்க. 2014 டிஎம்கே தோத்ததை யாருமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அதுல இருந்து கிளவரா அவங்க வந்து பேசுறாங்க. அது வந்து நம்மள மாதிரி தெரிஞ்ச ஆளுக்கு தான் தெரியுது ஓரளவுக்கு. பாதிப்பாக்கி பாருன்னா டிஎம்கே தோத்ததாவே தெரியல 2014. ஹாய் கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? மாலாச்சு பேசி. உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன ப்ரோ? பிஜேபி எவ்வளவு சீட் ஜெயிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல ஓட் ஷேரிங் மட்டும் அதே எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நாம் தமிழ் மாதிரி நானும் தொகுதி பேரே சொல்லிட்டேனுங்க. தொகுதி பேரே வந்து ஒரு 15-20 டைம் சொல்லிட்டேன். போட்டீங்க. இதெல்லாம் ஒப்பீனியன் போட்டுட்டேன். வச்சு பண்ணீங்களா இல்ல ஒரு ப்ரெடிக்ஷனா ப்ரோ? இது அதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி அதானா? சார் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்க தொகுதி அதுதான். அவங்க எல்லாமே அந்த இடத்துல வந்து 20-25% ஓட்டு எடுத்துருக்காங்க 2014. நான் சொன்ன தொகுதியெல்லாம். இப்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நிறுத்திருக்காங்க. ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்னா ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே. அது போக நீங்க அந்த அண்ணாமலையோட எண் மக்கள் நம்புறீங்களா? நீங்க அது இம்பாக்ட் கொடுத்துருக்குமா? அது இம்பாக்ட் கொடுக்கலன்னு ஏன் பேச போறாங்க எல்லாரும்? ஓகே ஓகே ஓகே. அண்ணாமலைக்கு இம்பாக்ட் இருக்கா இல்லையான்றத நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியமே இல்லை. அண்ணாமலை ஏற்று ஒரு ட்வீட் போடுங்க, கீழே வந்து ஒரு திட்டுவான். எவனே தெரியாது ரேண்டமா. அது ஐடிவின்னு சொல்றாங்களே ப்ரோ, அது இல்லையா? ஐடிவிங்க வச்சு பாருங்க. எல்லா கட்சியிலும் வைங்க. யார் வேணும்னா எல்லா கட்சியிலும் எல்லாரும் அப்படி வச்சுக்க முடியுமா? எல்லாரும் திட்டிட முடியுமா? கார்த்திக் ப்ரோ, 35% ஓட்டு வாங்கல போதும், நம்ம ஜெயிச்சிடலாம் ப்ரோ. த்ரீ கார்னர் ஃபைட்ல இல்ல, நீ 40 தேவையில்ல. அது தொகுதி மாறுங்க. தொகுதி மாறும். இல்ல மொத்த ஓட்டுல மேக்ஸிமம் 40 வாங்கினா வின் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு 2 கார்னர் ஃபைட் இருந்தா கொஞ்சம் டிஃபிகல்ட். 3 கார்னர்ல ஈஸியா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு பிஜேபிக்கு. அதனால 3 கார்னர்லாம் மார்ஜின்ல ஜெயிக்கலாம். ரொம்ப டஃபா வந்து ஜெயிக்கலாம். நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது ஐடி விங்கு நீங்க அண்ணாமலைக்கு வந்து இங்க ஐடி விங் இருக்குன்னு சொல்றீங்க, ட்விட்டர்ல இருக்குன்னு சொல்றீங்க. ஓகே, நீங்க யூடியூப் எடுத்து பாருங்க. அண்ணாமலை பேட்டி தான் ஒரு தந்தி டிவி எடுத்து பாருங்களேன். அண்ணாமலை ஸ்பீச்சும் அண்ணாமலை பேசுறதும் மற்ற வீடியோலாம் வியூஸ் எடுத்து பாருங்க. 2000-3000 இருக்கும். அண்ணாமலை பேசுறது 50,000 இருக்கும். ஓகே ப்ரோ, இன்னைக்கு நீங்க அண்ணாமலை சப்போர்ட் பண்றீங்க. ஃபியூச்சர்ல அங்க எங்க அண்ணா வரும்போது நீங்க அவரோட ஒரு பெட்டரா பாலிடிக்ஸ் பண்ணா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? இல்ல உங்க ஸ்டாண்ட் வந்து எப்பயும் பிஜேபிங்கிறதுனால அப்படி இருக்கீங்களா? கிடையாது. நான் போன எலெக்ஷன்ல வந்து மக்கள் நீதி மையத்துக்கு ஓட்டு போடலாம்னு நினைச்சேன். போட முடியல. ஓட்டர் ஐடியில ஏதோ பிரச்சனை. அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் வந்து ஏடிஎம்கே ஓட்டு போட்டேன். அடுத்த எலெக்ஷன்ல வந்து அவர் பேசினாருன்னா மாத்திக்க வேண்டியதான். இல்லைன்னு இருக்கு. நான் கொத்தடிமையாங்க. நான் காலம் ஃபுல்லா வந்து திமுக தான் ஓட்டு போடணும்னு பேசுவோம்னா அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா ஐடி என்ன காமிச்சாலும் போட விட்டாங்களா ப்ரோ? ஓட்டர் ஐடி கண்டிப்பா கேட்டாங்களா உங்களுக்குலாம்? மக்கள் நீதி மையமுக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சீங்களா ப்ரோ? அது எப்படி? அப்ப நான் சென்னையில இருந்துட்டேன். அதனால அந்த ஓட்டர் ஐடி வந்து திரும்ப வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க இல்லையா, அந்த டைம்ல வீடெல்லாம் மாத்தினோம். வாடகை வீடு தானே, அதனால போய் இங்கன்னா ஓட்டர் ஐடி இல்லனாலும் அந்த ஐடி ஏதோ காமிச்சு போட விட்டாங்க. அந்த இதுல இல்ல, ஓட்டர் ஐடியில என் பேர் இல்ல. அது திரும்ப கொடுக்க மறந்துட்டாங்க. லிஸ்ட்ல இல்ல. போன எலெக்ஷன் 2011 2021 இருந்துச்சு. 21 இருந்துச்சு. மக்கள் நீதி மையம் கார்த்தி ப்ரோ, யாரும் பந்தயம் எல்லாம் கட்ட மாட்டாங்க ப்ரோ. அது பந்தயத்தை வாங்க ப்ரோ. யாரும் கட்ட மாட்டாங்க. ராபின்சன் அனுப்புனாரா போனா என்னாச்சு? இல்ல வந்தா நம்ம ரெடி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ப்ரோ பெட்டை விடுங்க ப்ரோ. யாரும் உங்ககிட்ட பேச கூட வரலையே. ஒரு 1 வீக்கா நானும் பார்க்குறேன். யாருமே ஆப்போசிட் சைடுல ஒரு டிபேட் கூட யாருமே வரல அந்த அளவுக்கு கேண்டிடேட்ஸ். எல்லாமே என்ன சொல்லி டிபேட் பண்றதுன்னு எல்லாம் கன்ஃபியூஷன் ஓடிட்டாங்க. இருக்காங்க ப்ரோ. அதனால மல்லிகார்ஜுன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் திட்டி அனுப்பிச்சிட்டீங்க. பேசுறதுக்கு ஆளே இல்லை. இல்ல இந்த கட்சிக்கே அதுதானே இருக்கு, காங்கிரஸுக்கே அதுதானே இருக்கு. காங்கிரஸுக்கே வந்து எது டிபேட் பண்றதுன்னு தெரியாம தானே இருக்காங்க. உண்மையா பாத்தீங்கன்னா வந்து திமுகவும் வந்து எடப்பாடி காலில் விழுந்தாரு. எடப்பாடி காலில் விழுந்தாரு இப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து எடுத்து போட்டேன் பாத்தீங்களா, இவர் வந்து காலில் விழுவாரு. இன்னும் நாங்களாம் பார்க்கவே இல்லையா? அப்ப நியூஸ் சேனல்லாம் நாங்க பார்க்கலையா? நாங்க நேத்து பிறந்து இன்னைக்கு வந்தோமா ஓட்டு போட? இதை உட்காந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க தெரு தெருவா. நம்ம ராபின்சன் வந்துட்டாரு. இல்ல அவராச்சு ஏதாவது டிபேட் பண்ணுவாங்க பார்த்தோன்னா, அவங்க கூட ராபின்சன் கூட ஏதாவது ஒரு டாபிக் வந்தா சிரிக்கிறாரு, இல்லைன்னா ரிசல்ட்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்றாரு. ஆனா ஒரு ஹார்ட் கோரா எதுவும் டிபேட் பண்ண மாட்டேங்கிறாரு ராபின்சன். ராபின்சன் எப்போதுமே இல்ல இல்ல தேவா, நடுவுல மீன்ல நடுவுல மீன் ஆமாமா, ராபின்சன். நான் டிஎம்கே வெறியனா இருக்குன்னா இல்லையோ, ஆனா உங்களை பார்த்தா இப்படி ஒரு வெறியரை பார்த்ததில்ல. சரி அதை விடுங்க. இந்த வினோஜ் அவர் வந்து தோக்குறாரு. எவ்வளவு பெட்டு? 1 லட்சமா 5 லட்சமா? யாரும் வரீங்கன்னு சொல்லுங்க, பெட்டு வச்சுப்போம். இப்பயே வச்சுக்கிறேன். அதெல்லாம் எவ்வளவு வச்சுக்கிறேன்? அதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரியும் அந்த இடத்துல எவ்வளவு. எனக்கு புரியுதா? நான் சொல்றேன், இப்பயே சொல்றேன் எவ்வளவு அதிருப்தி இருக்கட்டும். கார்த்திகாவே செகண்ட் பிளேஸ் தான் சொன்னாரு, ஜெயிக்கிறான்னு சொல்லாமா யாருமே சொன்ன மாதிரி தெரியல. நீங்களே ஏன் ப்ரோ வாண்டடா பெட்டு கட்டுறீங்க? சொல்றேன் நீங்க அதே மாதிரி நம்ம வந்து ராபின்சன் 2016ல ரொம்ப பெரிய ராபின்சன் ஓட் இல்ல ஷேர் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருந்திருக்கும். ஓகே, அந்த டைம்ல அதிருப்தி என்னன்னா எல்லாருக்குமே வந்து இந்த 2G இது எலக்ட்ரிசிட்டி இஷ்யூ எல்லாருக்குமே தெரிஞ்சது. நார்மலா வந்து ஏடிஎம்கே வந்தது. ஓகே, எப்ப சொல்றீங்க? ராபின்சன் ராபின்சன் இல்ல, நான் நான் ஒரு பெட்டு டெய்லி கட்டுறேன். வந்து இங்க தேனி பாருங்க டிடி இருங்க, நான் டெய்லி வந்து ஸ்பேஸ்ல வந்து பிஜேபி அப்படி இப்படின்னு பேசுகிறேன்னா, இல்ல நீங்க வந்து பேசுறீங்களா? தேவா நீங்க சொல்லுங்க. டெய்லி வந்து பிஜேபி அதை பண்ணிச்சு, பிஜேபி இதை பண்ணிச்சு நான் பேசுறேன்னா? நானே சினிமா வந்து இல்ல ப்ரோ, நீங்க நானும் டெய்லி வந்து பேசல. அந்த மீடியா எப்படி பேசி இந்த மீடியா எப்படி பேசி, ஏன் எந்த எல்லாம் நேஷனல் மீடியா எல்லாம் மோடி வந்து தூக்கி சொம்படிக்கிறது இல்லையா? ஏதோ வந்து இவங்க எந்த சரி ப்ரோ. இல்ல எந்த இல்ல தமிழ்நாடு எலெக்ஷன் யாரு இருந்தாலுமே எடப்பாடி இருந்தா எடப்பாடிக்கு பண்ணுவாங்க, ஃபேவரா பண்ணுவாங்க. ஜெயலலிதாக்கும் போது ஜெயலலிதாக்கு ஃபேவர், கருணாநிதிக்கும் போது கருணாநிதி. இதுதான் காலகாலமா நடக்கும். பட் நம்ம பழைய எலெக்ஷன்லாம் பார்க்கவே தேவையில்ல. அந்த டைம் ஜெயலலிதா இருந்தாங்க, கருணாநிதி தாங்க. இப்ப 2 பேரும் இல்ல. இப்ப ஸ்டாலின் வைசஸ் அவங்க தான். நீங்க இப்ப போட்டி போடுறவங்க தான் ரியல் காம்படிட்டர் 2026ல வந்துருவாங்க. அது யார் வந்தாலும் தெரிய போகுது. சரி ராபின்சன், நான் இப்போ தேனிக்கு பெட்டு கட்டுறேன். நான் தேனி டிடிவி ஜெயிப்பாரு, டிஎம்கே ஜெயிக்காரு. கட்டுறீங்களா பெட்டு? எவ்வளவு டிவி தோக்குறாரு பாத்துக்கோமா? எவ்வளவு? வேண்டாங்க, டிவி தோத்துருவாரு. நீங்க பெட்டு கட்டுங்க, நான் கட்டுறேன் பெட்டு. சரி ஓகே, சரி எவ்வளவு சொல்லுங்க வச்சிரும். ஃபர்ஸ்ட் இந்த வினோஜ்ல இருந்து எவ்வளவு ஆரம்பிப்போம். சொல்லுங்க? இந்த வினோஜ்ல அவர் இருந்து ஆரம்பிப்போம். வினோஜ் எல்லாம் இல்ல வேணாம். விஜய் வினோஜ் இல்ல, நான் நீங்க ஒண்ணு வந்து தெரிஞ்சுக்கணும். பெட்டு சென்னையில ஆரம்பிப்போம். இருங்க. சென்னை சென்டர்ல ஒருத்தங்க நிக்கிறாங்கன்னா அவ்வளவு பணம் உள்ள பார்ட்டியா தான் இருப்பாங்க. அவ்வளவு அவங்களுக்கு இதா தான் இருப்பாங்க. இல்ல பயங்கர சென்னையில டஃப்பா இல்ல, தான் இருப்பாங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இரு, ஒரு இல்ல நிமிஷம் இல்ல, அது வந்து யாருமே இல்ல வந்து அந்த இடத்துல நிக்க முடியாது இல்ல சென்னை இல்ல சென்டர்ல. ஆஹ், ஓகே, ஏன் என்ன இந்த சென்னை டஃப் சென்ட்ரல் டைம் நியூயார்க் சிட்டியா? பார்க்க தானே போறேன். நீங்க என்ன பணம் இருக்கான்னு நிக்கணும்னா எவனாலுமே 95% செலவு பண்ணணும் தெரியுமில. யாருனாலும் இந்தியா ஃபுல்லா யாருனாலும் எந்த தொழில்னாலும் 95% செலவு ஆனாலும் பண்ணணும். சென்னை இன்னும் பணம் சென்டர்ல வந்து இருக்கணும்னா அதிகமா 1000 கோடி செலவு வச்சுட்டு போ, 2000 கோடி அதிகமா வச்சுட்டு போ. இருக்கும். ஏன் இன்னொன்னு 2014 எல்லாருமே தோத்தீங்க? தூக்கி நிறுத்த முடியுமா? ஏன் 2014 எல்லாருமே உங்கள்கிட்ட தூக்கி பணம் நிறுத்த இல்லையா? முடியுமா? அப்ப என்ன பணம் இல்லையா? அப்ப ஏன் தோத்தீங்க? 2016 யார் நின்னாங்க? 2014 ஏன் தோத்தீங்க? பாருங்க, உன் பையனை திட்டுவாங்க. அப்பா அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. பொண்ணு 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 உன் பொண்ணே அவனை திட்டுது. இல்ல சும்மா என்னையோ என்னமோ பெரிய அந்த உனக்குதான் அவர்கிட்ட சன் டிவி இருக்கு, அவர் பெரிய ஆளு. அதெல்லாம் மக்களுக்கு அது தெரியலையா? மக்களுக்கு அது தேவையில்லை. இந்த நீங்க சொல்றது அது 3 இந்த போனதுல அதே இல்ல அதே 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 ஓட் மெஜாரிட்டியில அதுல நீ பந்தயம் கட்டு, நீ பந்தயம் கட்டுறியா? சரி, நான் கட்டுறது ரெடி. அதே இல்ல ஜெயிச்சா கூட அதே ஓட் மெஜாரிட்டியில ஜெயிப்பீங்களா? கிடையாது இல்ல. அப்புறம் ஏன் பேசுறீங்க சும்மா? அதையும் சும்மா இதை ஓட்டுன்னு ஓட்டிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான பாப்புலாரிட்டி குறைஞ்சிட்டே இருக்கு.
அது உண்மைதானே, அது ஏத்துக்கணும்ல, பாப்புலாரிட்டி ஏத்துக்காம போகும்போது பேசிட்டு இருந்தா எல்லாத்தையும் திருப்பி அனுப்புறாங்க எல்லாம். ஓகே கார்த்தி, ஓட்ல பாத்துப்போம், ஓட்டிங்ல ஓகேவா. இதுல வந்து என்ன மாறப்போகுது நீங்களே பார்க்க தான் போறீங்க. மாறிட்டே என்ன பண்ண போறீங்க? மாறிட்டா மாறுங்க நீங்க கார்த்தி. உங்களுக்கு என்ன ஒரு தமிழ்நாட்டுல எந்த ஊர்? சென்னை தான் நானு, சேலம் எங்க மேட்டூர் தான் நான் பிறந்தது. அவரு போனா அவரு போய் ஓட்டு அதே இல்ல கேட்கிற இடத்துல அவருக்கு என்ன வந்து சொல்லி அமிச்சாங்கன்னு பாத்தியா இல்ல நீ? நீங்க தான் வந்து கார்த்தி, இந்த நீங்க ஓட்டு தான் போற நீங்க இடத்துல உங்க போயிட்டு இந்த கோட்டை இல்ல, ரேலிக்கு கேட்கறது கோட்டை என்ன புரியுதா? இந்த டைம் ஒரு புது ட்ரிக்ஸ் எடுத்திருக்காங்க. போறவங்க எல்லாம் வந்து வேணுண்டே இது பண்றது, இதெல்லாம் வந்து என்ன கார்த்தி போறவங்க எல்லாம் கேட்கல, போறவங்க எல்லாம் கேட்கல. யார் வந்து புரியுதா? எம்பியா இருக்காங்களோ இந்த எம்பி தான் கேக்குறாங்க, போறவங்க எல்லாம் கேட்கல. அவங்க என்னங்க சீமானை பிடிச்சி கேட்டாங்களா? 40-40ன்னு சொல்ல சீமானை வரேன் பாருங்க, சீமானை புரியுதா? பிடிச்சி எதை கேள்வி கேட்டாங்களா? ஏன் ரோடு போடல, சீமானெல்லாம் ஏன் யாருமே வந்து கன்சிடரே பண்ணல. கிடையாதுல்ல. யார் எம்பியா இருந்தாங்க 5 வருஷம் இருந்து கேட்டாங்கல்ல? நீட்டை ஒழிக்கிறீங்களே அதுக்கு என்ன வேசிங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க தாங்க சொன்னீங்க, சொன்னதான் கேள்வி கேக்குறாங்க. சரி பாருங்க, நீங்க உங்க எலெக்ஷன் ரிசல்ட்ட பாருங்க, இது இந்த என்ன இம்பாக்ட் வர போகுதுன்னு பார்க்க தான் போறீங்க நீங்க. அதுல திருப்பி போகுது உங்களுக்கு, அது நீங்க பாக்கணும், அவ்வளவுதான். ராபின்சன், ஸ்டாலின் தான் வராரு அந்த பாட்டு திரும்பி போடுவீங்களா எலெக்ஷன்ல? ஸ்டாலின் தான் வராரு, வெடிக்கிறதுக்காக போறாரு, நீங்க என்ன வேணா பேசுங்க ஜி. பாட்டு போடுவீங்களா? 2026 அப்போ உங்களுக்கு தெரிய போகுது பாருங்க, புரியுதா? அப்ப தெரிஞ்சுக்கோங்க, இதை வச்சே தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன டிபெண்ட் பண்ணா 2026 பாத்துக்கோங்க. இந்த அண்ணாமலைக்கு கமெண்ட் போட்டா அப்படிலாம் என்ன கார்த்தி? இது டக்குன்னு வந்து நானே அண்ணாமலை மேல இப்ப பெருசா தான் நினைச்சிட்டு இருக்கேன். அது எப்பயும், ஏன்னா அது ஒரு இதுதான். அதுக்குன்னு கமெண்ட்னு விஜய் பத்தி பேசக்கூடாது எல்லாரும் வந்து திட்டுறாங்க. அப்படி இல்ல, அது வந்து ஆல்ரெடி இல்ல எப்படின்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு களத்துல நிக்கிற மாதிரி ஒரு வந்தாச்சு. ஓகே, விஜய் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவு இருக்கான்னு கேட்டாரு அவரு, அதுதான் பதில் சொன்னேன். இருக்கு, நீ வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க, ஆதரவு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாத்துக்கோன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அண்ணாமலைக்கு ஆதரவு இருக்கா இல்லையான்றது நீ செக் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன், அவ்வளவுதான். அண்ணாமலை மட்டும் இல்லைன்னா இந்த டைம் பிஜேபியே வேற முடிஞ்சிருக்கும். வேற யாரும் அவரோட ஸ்ட்ராங்கான ஆளு எனக்கு தெரிஞ்சு வந்திருக்க மாட்டாங்க. அதை அக்செப்ட் நம்ம ஆப்போனன்ட்ல இருக்கிற யாரா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணணும், அவ்வளவுதான். அது யார் நம்ம பண்றவங்க யாருன்னா போய் தானே அக்செப்ட் பண்ணிட்டு போங்க. எல்லாருமே டம்பி நினைக்க முடியுமா? அப்படிதான் பேசிட்டு இருக்கீங்கல்ல. சொன்னாங்க இல்ல நீங்க அக்செப்ட் பண்றீங்க ரபிசா, ஆனா நீங்க ஓட் போடுறீங்களா? ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन, லெட்ஸ் சே உங்களுக்கு அவர் சாகர வரைக்கும் திமுக வந்து அண்ணாமலை வந்து ஒரு நல்ல அவருக்கு வந்து அவரோட தலைவர் அவர் நிக்கிற இடம் ஒரு மதவாத கட்சி இல்ல, அதான் அவரோட தலைவர் இல்ல, அவரோட தலைவர் கலைஞர், அதுக்கப்புறம் ஸ்டாலின், அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு டிவிக்கு வந்து இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் நீ அஜித் ஃபேனையே வந்து உருட்டுற சும்மாரியா? உடனே வந்து நம்ம அன்னைக்கே சொல்லியாச்சு, நீ நடிக்காத சரி. அவருக்கு அடுத்த தலைவர் உதயநிதி, அதுக்கு அடுத்த தலைவர் இன்பநிதி, அவ்வளவுதான். அப்படி வாழ்ந்துட்டு அப்படியான ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேள்வி ராஜாச்சியா அப்படியான அப்படி ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு ராபின்சன், அவர் கேள்வி கேட்குறீங்க. ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நாளைக்கு என்ன ஓட்டு ஓட மாட்டியா இன்பநிதிக்கு? ஃபர்ஸ்ட் 2000 இந்த எலெக்ஷன் முடிட்டோம், அதுக்கப்புறம் போயிருங்க இன்பநிதிக்கு வராங்க. கார்த்தி, இது ராபின்சன், உங்க பசங்க விட்டுப்பா இப்ப என்னோட பையனுக்கு எல்லாம் உங்க பசங்க ஓட்டு போட்டு போறாங்க. உங்களை மாதிரி மத வெறிகளை போடணும்னு நான் எப்பயுமே எங்களோட பசங்களுக்கு சொல்ல மாட்டேன், கூட இருக்க சொல்ல மாட்டேன். யாருமே அது மாதிரி நீங்க யாருக்கு வேணா போடுங்க, நோட்டா கூட போடுங்க. போயிட்டு மத வெறி பிடிச்ச கட்சிக்கு எதுக்கு போடணும்? அது எதுக்கு அவன் எதுக்கு பண்ண போறான்? எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க வந்து எங்க ஃபேமிலியில எல்லாருமே ஹிந்துஸ் இருக்காங்க, இன்னும் நாங்க கிறிஸ்டின் இருக்கிறோம், இல்ல எல்லாருமே எங்க ரிலேஷன்ல எல்லாம் இருக்கிறாங்க. நாங்க அவங்களுக்குள்ள எதுக்கு பிரச்சனை? அவங்களே அதுக்கு போட வேண்டாங்கிறாங்க, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? எங்க ஃபேமிலியில பிஎம்கே ஆளுங்க இருக்காங்க, ஏடிஎம்கே ஆளுங்க இருக்கிறாங்க, டிஎம்கே ஆளுங்க இருக்கிறாங்க. என்ன சொல்றது? எதுக்கு அந்த பிரிவு என்ன கொண்டு வர? அந்த அது மூலமா நீங்க பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்குதான் எனக்கு வேண்டாம். மத்தபடி அவங்க எல்லா நிறைய பண்ணிருக்கிறாங்க, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். அதுதான் என்னோட பாயிண்ட்.
இல்ல ராபின்சன், நான் உங்களை என்ன கேக்குறேன்னா, நீங்க நீங்க படிச்சிருக்கீங்க, நீங்க ஒரு மெச்சூர்ட் இதுல இருக்கீங்க, சரியா? நாட் லைக் லோவர் இவங்க அந்த அந்த இது இது மாதிரி இல்ல. ஸோ அந்த அவ்வளவு ஈஸியா பிரெயின் வாஷ் ஆக மாட்டீங்க, ஓகேவா? ஸோ நீங்க வந்து இல்ல டிஎம்கே விட அண்ணாமலை தான் ஒரு நல்ல சாய்ஸ், நல்ல கேண்டிடேட் ஓட் போட ரெடியா இல்லையா நான் கேக்குறேன். இஃப் யூ ஹேட் a choice. ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் யுவராஜ், இப்பயே சொல்லிட்டேன். அண்ணாமலை வந்து ஒரு நல்ல யுவராஜ் கேண்டிடேட், நல்ல யுவராஜ் இது. ஆனா யுவராஜ் நிக்கிற இடம் ஏங்க வந்து அவரு நீங்க வந்து எந்த கட்சியில் நிக்கிறீங்க? நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்க? திமுக நிக்க சொல்லுங்க, நான் ஓட்டு திமுக போடுறேன். நிக்கணும். திமுக தான் திமுக எதுக்கு நிக்கணும்? திமுக எதுக்கு அப்புறம் வேற அண்ணாமலை? சரி, நீ அதிமுக ஓட்டு போட்டுருக்கியா நீ? ஐயோ, நான் போன டைம் எதுக்கு போட்டேன் தெரியுமா? நீ வந்து பேசிட்டு இருக்கிற நீ. எதுக்கு போட்ட சொல்லு. 2016 ஏடிஎம்கே தான் ஏன் போட்டேன் நானு. புரியுதா? எங்க வீட்டுல எல்லாருமே வந்து டிஎம்கே தான் போட்டாங்க, நானே வந்து ஏடிஎம்கே தான் போட்டேன். அப்படிலாம் இல்ல, சும்மா நீ நம்ப மாட்டேன். நம்புற மாதிரி பேசு நீ. ராபின்சன் ப்ரோ, 2024 பிறந்த யாருக்கு போடுவாரு? என்னது 24 ஓட்டு யாருக்கு போடுவீங்க? சப்போஸ் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா. வாய்ப்பு 2024 26க்கா? 24 ஓட்டு யாருக்கு போடணும்லாம் சொல்லக்கூடாது ப்ரோ, நம்ம ஏன் சொல்லணும்? அப்படியே போட்டதை ரஜினி மாதிரி பேசாதீங்க. முடிச்சது சொல்லலாம். ரஜினி மாதிரி பேசாதீங்க. ஏன் அவர் திமுக அடிமைங்க, என்ன வேணா பேசுவோம் கார்த்தி. திமுக அடிமை அப்படிலாம் இல்ல கார்த்தி. நீங்க வந்து ஒரு நிரந்தரமான ஒரு ஆளை கொண்டு வாங்க, எங்க மத சார்புமா கொண்டாங்க. எனக்கு காங்கிரஸ் நிரந்தரமான ஒரு குடும்பத்தை மாற்ற போறாங்க, அதெல்லாம் இல்ல. இவங்களுக்கு நீ சொல்ற பாத்தியா, இவனுக்கு அல்லாம இன்னொருத்த, அவ்வளவுதான். எனக்கு வந்து அவனை பிடிக்காது. ஏன் பிடிக்காது? நீங்க கொண்டு வர்றது எல்லா டெக்னாலஜி என்னென்ன பண்ணானோ கடைசியில நீங்க என்ன கொண்டு வரீங்க? அதை ஒழிச்சிருங்க. எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணுங்க, எல்லா ரிலிஜியனையும் கேஸ்டையும் ஒழிச்சு நீங்க ஒரே கேஸ்ட் ஒரே ரிலிஜன் கொண்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. மத்தவங்களாம் நாட்டு விட்டு வெளியே போயிருந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த பிஜேபி பண்ணல, இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் இப்படி பண்ணல. சோ புரியுதா? பிஜேபி தான் சேர்த்து சொல்றேன். அவங்க வந்து எல்லாருமே அனுசரிச்சுட்டு போயிருந்தாங்க எல்லாருமே. ஈவன் இதுக்கு முன்னாடி இந்த எல்லா பிஜேபி டைம்லயும் எப்படி எல்லாருமே வெளிநாட்டுல இருந்து காசு வாங்க விட்டாங்க, மரத்தை மாட்ட விட்டாங்க. இவங்க வந்து என்ஜிஓலாம் இஷ்டத்துக்கு காசு வாங்குறது, வெளிநாட்டுல இருந்து வாங்குறவங்க தடுத்துட்டாங்க. அதான் பிரச்சனையா? வேற என்ன பிரச்சனை? நீங்க போய் எல்லாம் உங்களோட ஓன் ஐடியாலஜி நம்புங்கிறது யாருமே அதை தப்புன்னு சொல்லல. ஓன் ஐடியாலஜி போட்டுங்க, பண்ணுங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? நீங்க சேலத்திலேயே நீங்க ஒரு கோயில் போவீங்க. எங்க அண்ணன் வந்து மேட்டூர், அவன் என்ன பண்ணுவான், மேட்டூர்ல இருக்கிற கருமலை கூடல் கோவில் போவான். அது ஒருத்தரோட ஒரு பிலீஃப். அது வந்து யாருமே தப்பா சொல்ல முடியாது. புரியுதா? இப்ப யாரு வேணாம்னா யாரு? ஆனா நீங்க அததான் மெயின், அததான் நான் பண்ணுவேன். என்னோட இதே அதுதான். என்ன பண்ணாங்க? இப்போ பர்த் சர்டிபிகேட்ல கூட வந்து அப்பா வந்து என்ன மதம், அம்மா என்ன மதம்ங்கிற மாதிரி திட்டம் கொண்டு வந்திருக்காங்களா? அதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. என்ன சொல்லி ஆகணும்? அப்பா வந்து எந்த மதம், இந்து மதமா இருந்தா இந்து மதம் போடணும், அம்மா வந்து எந்த மதம் இந்த பெரிய பெரிய மிலிட்டரியில சொல்லும் போது இந்த பெரிய பெரிய டாப்ல இருக்கிறவங்க என்னையே இது மாதிரி இவங்களெல்லாம் அவங்களும் எப்படி நாளைக்கு தான் பார்ப்பேன். இவங்க எந்த காட்சி மாறினாலும் எப்படி உண்மையா இருக்கிறாங்க. அதுதான் உண்மையான பேட்ரியாட்டிசம், அதான் உண்மையான தேசம். நம்ம வந்து சும்மா வந்து ஒரு கட்சிக்கு அது ஏன்னா எந்த கட்சி என்ன புரியல எனக்கு. என்ன எதுக்கு டிஎம்கே என்ன நீ ஏதோ ஒரு உண்மையான கேள்வி சொல்ற. இல்ல இது வந்து இவங்க பண்றதா பேட்ரியாட்டிசம். இவங்க வந்து தேசப்பட்டு நினைக்கிறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணாங்க? இது வந்து ஒரு பக்கா வந்து ஒரு ரிலிஜியன் பேஸ்ட் கொண்டு போயாச்சு, அவ்வளவுதான். இன்னொரு என்ன பண்ணாங்கன்னு சொல்லு. இது மாதிரி நிறைய பேசியாச்சு கட்டி கொடுத்தது. நம்ம மத்த ஆளுங்களை எல்லாம் கேட்டீங்க வச்சுக்கோங்களேன், ஈவன் எங்க வீட்டுல கேட்டீங்கன்னா இல்ல எங்க அண்ணன் எல்லாம் கேட்டீங்கன்னா அண்ணாமலையிலும் ஒத்துக்கவே மாட்டாங்க.
நானே சொல்றேனே, நம்ம அவர் இப்படி இருக்காரு, நல்லா அவர் வச்சுதான் போகணும். அது ரியாலிட்டி சொல்லணும். நீங்க பார்த்து இல்ல இல்ல வந்து நீங்க ஒத்துக்காதீங்க. நீங்க வந்து உங்களுக்கு தாங்க தலைவர் இருக்காங்கல்ல, குடும்பமா தலைவர் இருக்காங்க, பரவாயில்ல அதுலயே இருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை தான் கேட்கிறோம், அவ்வளவுதான். நீங்க மாற வேணாம், நீங்க ஓட்டு போட வேணாம், உங்க ஓட்டெல்லாம் வேணவே வேணாம். நீங்க என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன், இல்ல அவ்வளவுதான். நீங்க ஓகேங்க, உங்க ஓட்டெல்லாம் பிரச்சனையை வேணாம் சரி பண்ண கவர்னன்ஸ சொல்லுங்க, சொல்லுவோம். கொஸ்டின் வந்து பண்ணுங்க ஜெயிங்க அப்படியே. ராபின்சன். இல்ல இவங்க பிரச்சனை, உங்க பிரச்சனை என்ன பிரச்சனைனா இவங்கிட்ட சொல்லுவோம், அதான் அதுக்காக இல்ல கேட்கிறேன். நீங்க வந்து நீங்க ப்ளேம் பண்றீங்க. ஓகே, இவங்க வந்து ஹிந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட், அந்த கவர்னன்ஸை கொஸ்டின் பண்ணுங்க. இவங்க வந்து பண்ண இதுல வந்து இவங்க ஹிந்துக்கு தான் பெனிஃபிட் ஆனாங்க, முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இவங்க எல்லாம் இந்த இந்த திட்டத்தினால இவங்க எல்லாம் இது பண்ணாங்க, அப்படி கொஸ்டின் பண்ணுங்க. சரியா? கர்நாடகா வந்து இட்ஸ் மெஜாரிட்டி ஹிந்து. இதுல வந்து நிறைய லிங்காயட்ஸ், பிராமின்ஸ் நிறைய இருக்காங்க. இங்கேயே பிஜேபியை தோத்தெடுத்தாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் கவர்னன்ஸ். கோவிட் டைம்ல வந்து பிஜேபி எடுத்த ஸ்டெப்ஸ் இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கல. சரியா? ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ரிலீஜன் ஆல் த வேஸ். நீங்க வந்து கவர்னன்ஸை கொஸ்டின் பண்ணுங்க. நீங்க இவங்க வந்து ஃபுல் ஹிந்து மெஜாரிட்டின்னு சொல்றீங்களா, என்ன இந்துக்கு அப்படி என்ன பண்ணிட்டாங்க நீங்க கொஸ்டின் பண்ணுங்க. நீங்க கொண்டு வந்த இதுல வந்து ஹிந்துக்கு வந்து இப்படி பண்ணிருக்கீங்க, முஸ்லிம்ஸ்க்கு இதனால பாதிப்பாகுதுன்னு சொல்லுங்க. பிஜேபியோட நோக்கமே என்ன ப்ரோ? அது இல்ல நீங்க நீங்க இவ்வளவு நேரம் நீங்க எங்கேயோ தூக்கத்துல இருந்தீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. புரியல. அவங்களாவது கத்திட்டு இருந்தாங்க. ஓகே, இவங்க அவங்கள மாதிரி எல்லாம் இவங்கள வந்து வளர்ச்சி இருக்கு. பட் ஆனா இது எது மாதிரி வளர்ச்சி? ஓகே, நம்ம வெளியிருந்து பாக்குறதுக்கு வளர்ச்சி. ஓகே, இவங்க எப்படின்னா, இவங்க ஆளுங்க, இவங்க குரூப்ல இருக்கிறவங்க தான் பெரிய தேசப்பற்று மாதிரி, மத்தவங்கலாம் வந்து அப்படியே நாட்டுப்பற்றே இல்லாத மாதிரிதான் ஒரு தோரணை வந்துருச்சு. புரியுதா? மத்தவங்கலாம் வந்து ஒரு தேச துரோகி மாதிரியும். அது உனக்கு இல்ல உனக்கு அன்னைக்கு ஒருத்தர் வந்து கேக்குறான், இவரு வந்து மோடி, இவரு பிஜேபி பேசுறாரு, இவங்களும் இப்படி வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அவங்க தயவுல தான் இருக்கிறாங்க. நான் 2012 வந்துட்டேன். அப்போ எத்தனையோ பேர் அங்கிருந்து வந்தாங்க. இவங்க என்ன வந்து அப்ப வந்து நம்ம இது ஒரு ஐடியாலஜி எப்படி எடுத்துக்கிறாங்க பாருங்க. எப்படி எடுத்தாலும் இப்படி நம்ம என்ன சொல்ல வரோம், இவரு ரியாலிட்டி என்ன சொல்ல வரோம். அண்ணாமலை 10 இயர்ஸ் கவர்மெண்ட்ல இருக்காங்க சென்டர்ல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எந்த ஒரு எக்ஸாம்பிள்ல வந்து இவங்க பண்ணது வந்து இது வந்து ஹிந்துக்கு வந்து பெனிஃபிட் ஆயிருக்கு, வேற கம்யூனிட்டிஸ்க்கு எல்லாம் பெனிஃபிட் இல்ல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது ப்ரோ. அதனால எதுவுமே இல்ல ப்ரோ. அப்படி ஒண்ணும் இவங்க போயிட்டு வந்து 4 சர்ச்சு 2 மசூதி எல்லா இடமும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஃபேவரா பண்ணிட்டாங்க. எந்த ஸ்கீம் இந்துஸ்க்கு பெனிஃபிட் ஆகும், மைனாரிட்டிஸ்க்கு அஃபெக்ட் ஆகும், எந்த ஸ்கீம் இருக்கு? எந்த ஸ்கீம் சொல்லுங்க. இந்த ஸ்கீம் நீங்களே சொல்லுங்கன்னா சொல்றோம். பிஜேபியோட கோல் என்ன ப்ரோ நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? பிஜேபியோட அல்டிமேட் கோல் என்ன? பறந்து இந்த சாம்ராஜ்யம் தானே. இது ஒரு குழந்தை, இந்த இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இந்த குழந்தை இது பறந்த இந்து சாம்ராஜ்யமா? யார் சொன்னது? எல்லா தலைவரும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா தலைவரும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. தலைவர் சொல்லிட்டுங்க, ஸ்கீம் சொல்லுங்க. 10 வருஷம் கவர்மெண்ட். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல எதுல சொல்லிருக்காங்க? ப்ரோ ட்விட்டர்லயே நிறைய பாத்துருக்கேன். ஊருக்கே தெரியும் ப்ரோ. ஊருக்கே தெரியும். ரூமர்ஸ், வாட்ஸ்அப் இதெல்லாம் வேணாம் ப்ரோ. 10 வருஷம் அவங்க ஆளிருக்காங்க, அது வச்சு சொல்லுங்க. 10 இயர்ஸ் கவர்னன்ஸ்ல இது வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு பெனிஃபிட்டா பண்ணிருக்காங்க, மத்தவங்களுக்கு எல்லாம் இதுல வந்து ஹர்ட் ஆயிருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. கேட்க ரெடி. ஏங்க அவங்க அகண்ட பாரத்னு சொல்லுவாங்க. அகண்ட பாரத் இங்க பாருங்க, அவங்க அகண்ட பாரத்னு சொல்லுவாங்க. இந்து ராஷ்டிராலாம் சொல்ல மாட்டாங்க, பறந்து இந்து ராஷ்டிராலும் சொல்ல மாட்டாங்க. அது நீங்க தமிழ்ல டப் பண்ணும்போது அகண்ட பாரதம்னு சொல்லணும். ஆனா நீங்க அகண்ட இந்து பாரதம் அப்படின்னு நீங்களே சேர்த்துக்குவீங்க. அவங்க சொல்லியிருக்காங்களா என்னைக்காவது? அது கிடையாது. அவங்க வந்து அகண்ட பாரத சொல்லியிருக்காங்க. ஏங்க நீ அதுதான் சொல்றேனே, அது நீங்க வாட்ஸ்அப்ல பார்த்து ஏதோ ஒரு ஃபார்வர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பீங்க நீங்க. அவங்க வந்து பாகிஸ்தான் போயிட்டு காஷ்மீர் எடுக்குன்னு சொல்றாங்க. அங்க காஷ்மீர்ல எடுத்து என்ன பண்ண போறாங்க? இந்துலாம் போய் குடி வைக்க போறாங்களா? யாரு காங்கிரஸ் கவர்மெண்ட் விட்ட பாகிஸ்தான் விட்ட காஷ்மீர் சொல்லுவாங்க. பர்த் சர்டிபிகேட்ல எனக்கு தெரியல அதை பத்தி. ஓகே, அதுல இருந்தா என்ன பிரச்சனை சொல்றேன்? என்ன பிரச்சனை? சரி ஓகே, அப்பாவோட மதம் தான் வருமா இல்ல அம்மாவோட மதம் வருமா? ரெண்டு பேரோட மதமும் வந்து குறிப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரப்போம். தொல்லமே ஒன்னும் பிரச்சனை இல்லையே அதுல. அப்படி இல்லையா? அதுல பிரச்சனை இருக்கா? முன்னாடி வந்து சாய் சர்டிபிகேட் தான் கேட்டது. இதுக்கு மேல வந்து மத சர்டிபிகேட் வாங்கணும். அப்படியே கற்பனை பண்ணிட்டே போயிருங்களேன். மத சர்டிபிகேட், சாதி சர்டிபிகேட், அதுக்கப்புறம் எங்க பிறந்த,
இப்படியே வந்து இப்படியே கற்பனை பண்ணிட்டே போயிருங்களேன். ஆதார் கார்டுக்கு என்ன சொன்னீங்க? அந்த மாதிரி தான் இது. ஆதார் கார்டுக்கு கண்ணு எடுத்துட்டாங்க, கைரேகை எடுத்துட்டாங்க. நீங்க எங்க தூங்குறீங்க, எங்க போறீங்க, எங்க வரீங்க எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ண போறாங்க. இப்படிதானே பேசிட்டு இருந்தீங்க, இதே பேசிட்டு இருக்க போறீங்க. அதானே ப்ரோ பர்த் ஏதாவது லாஜிக்கான பாயிண்ட் வைக்கிறீங்களா? எதுவுமே பர்த் கிடையாது. சர்டிஃபிகேட்டுக்கு அம்மா அப்பா பேர் மட்டும் தான் ப்ரோ வாங்குறாங்க, வேற எதுவும் கிடையாது. இல்ல ப்ரோ வரப்போகுது திருத்தம், அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க, இதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அது இப்போ ஏதாவது இருக்கா? நம்ம என்னன்னா, நம்ம எப்பயும் 10 வருஷம் ஆச்சுங்க. 10 வருஷம் ஒரு கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் ரூல் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 30-40 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தான் பண்ணாங்க. 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்துலயே இந்த குறை தான் பேசிட்டீங்களே தவிர திரும்ப திரும்ப அவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலே அவங்க ஓட்டு அதிகமாக தான் ஆக போகுது. அப்ப எப்படியான கவர்மெண்ட்டை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. நீங்க உருட்டுலாம் தாங்க முடியாம அவங்களுக்கு ஓட்டு போற அளவுக்கு இவங்க தயாராயிட்டாங்க. அவங்க 4 ஓட்டு சேர்த்தாங்கட்டும், 10 ஓட்டு சேர்த்தாங்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த ரேஞ்சில் தான் இங்க இருக்கு. சும்மா இன்னும் அதையே பேசிக்கிட்டு முத்தலாக்கு கொண்டு வராங்க, ட்ரிபிள் தலாக் கொண்டு வராங்க. யாரு கொண்டு வராங்க? முஸ்லீம் பொண்ணுங்களுக்கு கொண்டு வராங்க. அந்த அம்மா ஒரு பஸ்ல ஒரு அம்மா பேசுது, ட்ரிபிள் தலாக்லாம் வந்ததுல எங்களுக்கு ரொம்ப நல்லது கம்மியா. பக்கத்துல டக்குன்னு வந்து என்ன அவரு தான் முஸ்லீமே வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு, அவரு வந்து பெருமையா பேசுறாரு அப்படின்னு சண்டைக்கு வராங்க. யூசிசி கொண்டு வந்த யாருக்கு சாதகம்? இந்து இந்து பொண்ணுங்களுக்கா, இந்து மக்களுக்கா? யூசிசி கொண்டு வந்தா யாருக்கு சாதகமா இருக்க போகுது அது? இவங்க சொல்றாங்க. காங்கிரஸ் சொல்லுவாங்களா? சும்மா அவங்க ஏதோ பண்ணாங்க. எப்ப பார்த்தாலும் இதையே பேசிக்கிட்டு ஏதாவது லாஜிக்கான பாயிண்ட் இருக்கா? ஒன்றும் கிடையாது. இந்த பெங்களூர்ல நடந்த ஒரு ஸ்கூல் இன்சிடென்ட் வச்சுக்கிறது, அப்புறம் அங்க வந்து யூபியில் நடந்த ஒரு பீஃப் கறி இன்சிடென்ட் வச்சுக்கிறது, ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு என்ன அதையே வச்சுக்கிட்டு நாடு ஃபுல்லா பேசிட்டு இருப்பீங்க தானே? ஆர்எஸ்எஸ்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ அவங்களோட கோல் என்னது. என்ன கோலு? என்ன கோலு? என்ன கோலு? என்ன கோலு அவங்களுக்கு? என்ன அவங்க கோலு? எதுக்காக மூவ் பண்ணிட்டு இருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். இல்ல என்ன எனக்கு தெரியல சொல்லு. எல்லாருக்குமே தெரியும்னா சரி ஓகே, எனக்கு தெரிஞ்சுக்க சொல்லு. இல்ல என்ன இது கோலு? வந்து அது என்ன இல்லைங்க, கோலு? உண்மையாவே இருக்கட்டும் என்ன சொல்றேன். கோலு? உண்மையாலே ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு இல்ல சார், என்ன இல்ல உண்மையா இருக்கட்டும், எனக்கு புரியலையே இருக்கு. என்ன கோலு? 100 வருஷமாச்சு. ஓகே, என்ன கோலு? என்ன கோலு? எனக்கு தெரியல, சொல்லுங்க. என்ன கோலு? ஆர்எஸ்எஸ் நோக்கம் அதுதான். ஐயோ, அதான் என்ன நோக்கம்? நோக்கம் தானே. என்ன நோக்கம்? இந்து ராஷ்டிரான்னு சொல்லுவோம், அதை நம்ப மாட்டீங்க நீங்க. அதுக்கு ப்ரூஃப் வேணும்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் தெரியுது. ஆர்எஸ்எஸ் தலைவர் இந்த பாபா மசூதி இடிச்சாங்கல்ல, இடிச்சதுக்கு அப்புறம் கேஸ் நடக்குதுல்ல, கேஸ் நடக்கும்போது என்ன சொன்னாருன்னு தெரியுமா? சொல்லுங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் யூபியில நிறைய கோயிலுக்கு வந்து இந்த கோயில வந்து மசூதி இடிச்சு கட்டணும், அந்த கோயிலுக்கு மசூதி சொன்னது. இனி எந்த கோயிலையுமே பார்த்து நீங்க இந்த மசூதி தான், இந்த மசூதியை பார்த்து கோயில் தான் இருந்துச்சுன்னு கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் எந்த கோயிலையுமே கேட்காம இருக்கிறது ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாடு தான். அது அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் குஜராத்ல திரும்ப திரும்ப அவங்க ஓட்டு வாங்கிட்டே இருக்காங்கன்னா, குஜராத்ல நிலநடுக்கம் வந்தப்பயே வந்து அங்க கலவரத்துக்கு பேசிட்டு இருக்கீங்களே, அந்த கலவரத்துக்கு அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, நிலநடுக்கம் வந்தப்ப பெரிய அளவில் ஒர்க் பண்ணது ஆர்எஸ்எஸ் தான் அங்க. சும்மா என்னத்தையா இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் எல்லாம் படிச்சுக்கிட்டு இதையே பேசிக்கிட்டு அவங்க அடுத்த யூசிசி கொண்டு வர போறாங்க. கொண்டு வந்தா முஸ்லீம் பொண்ணுங்களே நிறைய பொண்ணுங்க ஓட்டு போட போறாங்க அவங்களுக்கு. நம்ம இன்னும் உட்காந்துக்கிட்டு இவங்க கிட்ட 500 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு இருக்கோம். அதுல வந்து தமிழ்நாடு தான் முன்னாடி இருக்குன்றாங்க அந்த முத்தலாக் சட்டத்துல. ஆனா வந்து அந்த மாதிரி எதுவுமே கேள்விப்பட்ட மாதிரியே தெரியல. என்ன கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, அந்த முத்தலாக்னால பாதிக்கப்பட்டது தமிழ்நாட்டுல இருக்கிற முஸ்லீம் பெண்கள் தான் அதிகம் சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி வந்து என்ன தெரியல.
அதான் நீங்க சொல்ல வரீங்களா, அந்த இந்திய சிவில் சட்டம் எல்லாருக்கும் வந்து ஒரே சட்டம் அந்த மாதிரி. ஆமா. அதுல வந்து இதை நாங்க வந்து கொண்டு வரது வந்து முஸ்லீம் பொண்ணுங்களுக்காக தான். முத்தலாக்குனால வந்து அதிகமா வந்து பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, அதுல முதன்மையா இருக்கிறது வந்து தமிழ்நாடு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல, எல்லாத்துக்குமே தமிழ்நாடு தான் வந்து முன்னாடி இருக்கு. தமிழ்நாடு தான் வந்து அந்த சாதி இதுல வந்து முன்னாடி இருக்குது, எல்லாத்துலயும் முன்னாடி இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கான ப்ரூஃப் எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனா வந்து மேம்போக்கா வந்து யாருங்க சொன்னது? வாட்ஸ்அப்ல இதை பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல. என்ன முன்னாடி இருக்கு அதிகமா இருக்கா? இல்ல முன்னாடினா அதிகம் சொல்றீங்களா? என்ன வார்த்தை ப்ரோ? இவங்க பேசுற இதெல்லாம் பாருங்க ப்ரோ, அதிகமா அந்த தினத்தந்தில வந்து அப்படிதான் இல்ல முன்னாடினா என்ன அதிகமா இருக்குன்றீங்களா? என்ன சொல்ல வர்றீங்க? அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதிகமா இருந்தா ஆக்ட் வந்துருச்சு இல்ல, கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், அவ்வளவுதான். நீங்க யூசிசி வந்தா நீங்க எல்லாம் சொத்து பிரிச்சு கொடுக்கணும், சமமா கொடுக்கணும். ஆம்பளை கொடுக்குற மாதிரி பொம்பளைக்கும் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்கணும். எல்லாரும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து அவங்க பண்ற நல்ல விஷயம் தானே அவங்களுக்கு. இல்ல இந்த எமோஷனை தாண்டி எப்பதான் யோசிப்பாங்கன்னு தெரியல ப்ரோ. அந்த அந்த ஒரு 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 காமன் சென்ஸ் ஒன்று யூஸ் பண்ணணும்ல. எமோஷனை தாண்டி ஒரு சின்ன காமன் சென்ஸ் யூஸ் பண்ணா இவங்க கவர்னன்ஸ் கரெக்டா ராங்கா அதை மட்டும் யோசிச்சா போதும் ஓட் போடுறதுக்கு. ப்ளஸ் ஓட்டை வந்து மாத்திக்கலாம். நீங்க வந்து எல்லா எலெக்ஷன்லயும் ஒரே பார்ட்டிக்கு ஓட்டு போடணும்னு தேவையில்லை. இந்த எலெக்ஷன் அடுத்த எலெக்ஷன் வேற பார்ட்டிக்கு ஓட்டு போடலாம். ஆனா ஏன் வந்து இப்படி எமோஷனலா ஒரு ஸ்லேவரிக்கு ஆளாறாங்கன்னு தெரியல. இல்ல அது வந்து சொல்றதுக்கான டைம் என்னன்னா, என்ன பிரச்சனைனா இங்க அது சொல்றதுக்கான ஆள் இல்லைங்க. இப்பதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. 3 வருஷம் தான் ஆச்சு அண்ணாமலை வந்து. அதுக்கு முன்னாடிலாம் வந்து இங்க பூமர் தான் இருந்தாங்க எல்லாரும். இவங்கெல்லாம் உட்காந்து தாமலை வளர்ந்து தீரும் அப்படின்னு சொல்லி ஜோக் பண்றது. அதுக்கப்புறம் எச்ரே ராஜா மாதிரி ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்து வந்து ஹேட்ரட் கிளப்புறது, அர்ஜுன் சம்பத் இந்த மாதிரி ஆள் இருந்தாங்க. இப்போதான் வந்து ஃபேக்டாக அவங்க சொல்லி புரிய வச்சு, இல்லைங்க இதை பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இவங்க இல்லைனாலுமே அமீர்லேருந்து எல்லாருமே வந்து திட்டிட்டு தான் இருந்தாங்க ட்ரிபிள் தலாக் வந்ததை. எவ்வளோ பொண்ணுங்க இல்லை முஸ்லீம் பொண்ணுங்க ஆதரிச்சாங்கன்றது தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க வாய மூட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து யூசிசி வந்தாலும் இவங்க திட்டுவாங்க. அப்புறம் யூசிசி வந்ததுக்கப்புறம் அவங்க ஆதரிச்சாலும் இவங்க வாய முடிக்குவாங்க. அது நடக்கும். பட் அதுக்கு முன்னாடி இவங்க எடுத்துகிட்டு போய் பிரச்சாரம் பண்ணணும். அதை எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் பிஜேபி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது சும்மா விட மாட்டாங்க, அவங்க ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நார்த் இந்தியாவிலே வந்து நிறைய இடங்கள்ல வந்து அவங்களுக்கான ஓட் பேங்க் வந்து முஸ்லீம் மெஜாரிட்டியாக இருக்க இடத்துல ஏறுறதுக்கு காரணம் தான். மற்றவங்களாம் சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க வாயில. இந்த ராகுல் காந்தினா ஏதாவது அறிய கொடுத்துருவாங்க. ராகுல் காந்தி கொடுத்தாரு இந்த மேனிஃபெஸ்டோ. ஏன் சிஏ பத்தி எதுவுமே கொடுக்கல? இல்ல அந்த அந்த இதை பத்தி ரிசர்வேஷன் பத்தி சொல்லுங்களேன் காரிப்போ. சென்சிட்டிவ் டாபிக்கா இருக்கலாம். பட் ஐ மீன் எப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து ஒரு நார்மலிஸ்ட் கொண்டு வர முடியும்? சாதி வாரி கணக்கெடுப்பா இல்ல சொல்றீங்க? இல்ல எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு வந்து 50%க்கு மேல கொண்டு வரும் ரிசர்வேஷன்ட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து லைக் ஆல்மோஸ்ட் ஒரு இண்டிபெண்டன்ஸ் வந்திருந்து கொடுத்துட்டே இருக்காங்க ரிசர்வேஷன் வந்து. இது வந்து எப்போ வந்து ஒரு காமன் இது கொண்டு வர முடியும்? இதே வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு அதுக்கு காமன் இதெல்லாம் கொண்டு வர அது எதுவுமே மாறாம இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது அப்படியே விட்டுறலாம். இவங்க சொல்லிடுறாங்கல்ல, தென்கொடு மாதிரி அதுல கை வச்சுங்கன்னா அதுல கை வச்சுங்கன்னா யாருக்கு அது எது இன்க்ரீஸ் பண்ணீங்கனாலும் பஞ்சாயத்து தான், எதை குறைச்சிங்கனாலும் பஞ்சாயத்து தான். அதனால அதை அப்படியே விட்டுறது தான் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க, அது எடப்பாடி பார்த்தீங்கன்னா 10% சொல்லி அறிவிச்சதுக்கப்புறம் அங்கே ஃபுல்லாக சவுத்தில் வச்சு எடப்பாடி வச்சு செஞ்சு விட்டாங்க போன எலெக்ஷன். அதனால அது எங்கே ஏற்றினாலும் சரி, எங்கே இறக்குனாலும் சரி, ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் கை வச்சிங்கனாலே ஆப்பு தான். அது பண்ணாமல் விட்டுறது பெஸ்ட்டு. ஜாதி வாரி கணக்கெடுப்புலாம் இவங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து ஒன்றும் யூஸ் கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லாக எடுக்கிறீங்க, ஓகே. வன்னியர் 2 கோடி பேர் இருக்காங்க, தேவர் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துருவீங்களா? ஃபுல்லாக அந்த பக்கம் ஃபுல்லாக தேவர்லாம் காண்டாயிருவாங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக வன்னியர்லாம் காண்டாயிருவாங்க. குறைச்சிட்டீங்க ஏற்றிட்டீங்கன்னா. நாங்கள் தான் அவ்வளோ இருக்கோம்ல, 2 கோடி பேர் இருக்கோம்ல, எனக்கு சேர்த்தி கொடு அப்படின்னா அவங்க அவங்க ஒரு பக்கம் நாங்கள் இவ்வளோ இருக்கோம்ல எங்களுக்கு ஏற்று அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத பஞ்சாயத்தில் வந்து சேர்ந்தோம். அதனால இப்போ இருக்கிறது அப்படியே இருந்தால் பிரச்சனையே கிடையாது.
ப்ரோ நீங்க அதுக்கு என்ன அதுக்கு தான் காங்கிரஸ் விரும்புது, அவ்வளவுதான். அது அது ஒண்ணுதான் காங்கிரஸ் வந்து திரும்ப எப்ப பார்த்தாலும் இந்த ஜாதி பாலிடிக்ஸ் இவங்க பேசி சமூக நீதிலாம் பேசுவாங்க. இதை ஒண்ணு வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே ஓட்டா மாறாது. அவங்க வந்து அவங்க போன டைம் வாங்கினோட கம்மியான சீட்டை வாங்கி படுதோலி அடைவாங்க. அதுதான் நடக்கும். அவங்களுக்கு எனக்கு ஒரு டெவலப்மெண்ட்டை பத்தி எந்த அறிவும் கிடையாது, எந்த விஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாடு எங்க போயிட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு, அதெல்லாம் எதுவுமே யோசிக்காம இன்னும் எதை வச்சு ஓட்டு வாங்கலாம், மைனாரிட்டி ஓட்டு வாங்கலாம், முஸ்லீம் ஓட்டு வாங்கலாம், கிறிஸ்டின் ஓட்டு வாங்கலாம், ஜாதி பத்தி பேசி ஜாதி ஓட்டு வாங்கலாம். இதை தவிர ராகுல் காந்திகளை என்னங்க அறிவு இருக்கு அவருக்கலாம்? ப்ரோ ஒரே ஒரு டவுட் ஒண்ணு. இப்போ நீங்க எந்த படம் பாத்தீங்களா? இப்போ என்னங்க சார் உங்க சட்டம் அப்படின்னு ஒரு படம். ஆமா, ரொம்ப நல்ல படம் தான். உங்க ஃப்ரெண்டு தான் அவரு. அதுல வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஒன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து இடஒதுக்கினாலும் ஒருத்தர் பலன் பெற்றுட்டாங்க, ஒரு தலைமுறை 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு மேலேயும் வந்து அவங்களுக்கு அது தேவையா, அதை வந்து அவங்க நிறுத்திட்டு வந்து வேற ஒருத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கலாமே, அந்த மாதிரிலாம். அது வந்து நல்ல கருத்து தான். ஆனா நான் வந்து நினைக்கிறேன் அது உண்மையா கரெக்டா இல்லையா? நீங்க ரிசர்வேஷன் பத்தி பேசுறீங்களா ப்ரோ? என்ன சொல்லுவாங்க? நல்ல கருத்து தான், அவனை சங்கிட்டாங்க கடைசியா. இல்ல எனக்கு கிட்டத்தட்ட அது வந்து ஓகேங்கிற மாதிரி தோணிச்சு. ஆனா அந்த அவங்க சொன்ன அது வந்து படம் ஃபுல்லா வந்து எதிராக பேசுற மாதிரி தான் இருக்கும். ஆனா கடைசியில வந்து அந்த ஒரு பாயிண்ட் ஒண்ணு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டாங்கன்னா அவங்க எப்படி வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்துடும், அவங்க பையன் வந்து அதுக்கப்புறம் செழுமை அடைஞ்சிருவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுக்கு தேவை, அவங்க வந்து நிறுத்திக்கலாமே, அடுத்தடுத்து சுழற்சி முறையில கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது எனக்கு வந்து அதுக்கு தாங்க வந்து இடபிள்யூஎஸ் எடுத்துட்டு வராங்க. ஆனா அதை ஏத்துக்க மாட்டேறாங்களே. இங்க பணக்காரனுக்கு போக கூடாது, அப்ப பணக்காரர் இல்லைன்றதுக்கு ஒரு கிளிமிட் இருக்கணும். அதை எடுத்து ஐயோ எப்படி நீ எடுத்துட்டு வரலாம் அப்படின்றாங்க. அதுதாங்க சொல்றேன், இது எந்த இடத்துல டச் பண்ணினாலும் வில்லங்கம் தான். அது ஒரு கரண்ட் ஒயர் மாதிரி. அதனால அதை அப்படியே விட்டுற வேண்டிதான். அது பண்ணாங்க அது அப்படியே இருக்கட்டும், அவ்வளவுதான். ஒவ்வொரு ஜெனரேஷனும் மாத்திக்கிட்டே வருவாங்கல்ல ப்ரோ. ஒரு ஜெனரேஷன் பெனிஃபிட் பட்டாங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் வந்து அதுல இருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு வருவாங்க. ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒரு 20 இயர்ஸ்க்கு ஒரு ரிவிஷன் தேவையில்ல ப்ரோ. இல்ல 100 இயர்ஸ் முன்னாடி என்ன வச்சோமோ அதையே பண்ணிட்டு போலாம்னா எப்படி ப்ரோ? கண்ட்ரி எப்படி டெவலப் ஆகும் சொல்லுங்க? அது ரிவைஸ் பண்றவங்க மாட்டிக்குவாங்க. இங்க அதாங்க பிரச்சனை. இல்ல அவங்க அதான் மேல சொல்றேன். ஏறி விழுந்து கடிச்சு கொதறி என்ன பண்ணுவீங்க? டாக்ஸ் சிஸ்டமே இவ்வளவு நாளா வந்து பிரசாந்த் வந்து அவ்வளவு கொந்தளிப்பாரு. நாங்களாம் திருப்பூர்ல வந்து டாக்ஸே கட்டாம தறி நடத்திட்டு இருந்தோம், நாங்க டெக்ஸ்டைல் நடத்திட்டு இருந்தோம், எங்களுக்கு திடீர்னு வந்து ஜிஎஸ்டி போட்டு டாக்ஸ் கட்டுறீங்க. அது டாக்ஸ் சிஸ்டமே கொண்டு வந்து ஒரு ரிஃபார்ம் தான். அது வந்ததுக்கு அப்புறம் அது ஜிஎஸ்டி கொண்டு வந்து இது பண்ணி இன்னைக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் கோடி வருது, 1 லட்சம் கோடி வருது, ஜிஎஸ்டி அதெல்லாம் வருதுன்னு. அந்த 3 வருஷம் 4 வருஷம் அதுக்கு வேலை பார்த்து ஒருத்தங்க பண்ணா அதுக்கு 4 வருஷத்துக்கு கழுவி ஊத்துவீங்க. இப்ப எப்படி தெரியுமா? கவர்மெண்ட் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வண்டி ஓட்டணும், அவ்வளவுதான். உனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன், உனக்கு ஃப்ரீயா லேப்டாப் கொடுக்குறேன், இப்படியே வண்டி ஓட்டினா ஓகே. இங்க ஏதாவது மாத்திரம்னு ஒருத்தன் வேணா வந்துட்டானா அவன் ஏறி விழுந்து கடிச்சு கொதறி காரி துப்புறது. இந்த பிரச்சனையை அப்படியே வளர்த்துட்டே இருக்கிறது தாங்க அரசியல்வாதியோட குணம். அதை பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த பிஜேபின்ற ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிடலாம். அவங்க காஷ்மீர் ஓகே 370 எடுத்துட்டு காஷ்மீருக்கு வந்து டெவலப்மெண்ட்டை கொண்டு வருவோம், ராமர் கோயில் கத்திட்டே இருப்பானுங்க. அந்த நிலத்தை அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. கோர்ட்ல கேஸ் போடுவோம், கேஸை முடிப்போம், முடிச்சுட்டு அது கோயில் கட்டுவோம். கோயில் கட்டு முடிஞ்சா ஜனவரியில் கட்டினாங்களா? வேற பேசுகிறோமா அதை பற்றி? டிசம்பர் 6 ஆனால் பேரிகேடை போடு, இந்தியா ஃபுல்லா மெயின் சிட்டியில் பாம்பு வச்சிருக்காங்களா எல்லாம் செக் பண்ணு. இதையே எத்தனை நாளைக்கு ஓட்டிட்டு இருக்க முடியும்? எத்தனை வருஷமா ஓட்டுறது? முடிஞ்சா அடுத்த வருஷம் அவனை கேட்க போறானா இதை பத்தி? டிசம்பர் யாருன்னு கேட்க போறானா? இதை முடிக்கணும்னு வர பார்த்தா உடனே அவனை திட்டுவீங்க. காஷ்மீரை வந்து ஒரு பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னா வேலை பார்த்தா திட்டுவீங்க.
அதுக்கு என்னன்னா ராகுல் காந்தி மாதிரி 150 எம்பியை வச்சுக்கிட்டு கூட்டணி ஆட்சி வச்சுக்கிட்டு காங்கிரஸ் மாதிரி ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா யாருக்கும் எதுவும் பண்ணாம ஊழல் பண்ணிக்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு அப்படியே இருந்தால் பிரச்சனை இல்லை. இதையா மாத்திட்டா ஐயோ இதை மாத்திட்டியா அதை மாத்திட்டியா அப்படி பண்ணிட்டியா இப்படி பண்ணிட்டியா. நீட்டுக்கு எவ்வளவு விமர்சனம், நீட்டுக்கு எவ்வளவு விமர்சனம். நீட்டு கொண்டு வந்தனால அதே மாதிரி நீட்டு bro, கொண்டு இது வந்தனால பிஜேபிக்கு என்னங்க பெனிஃபிட்? இவங்க இவ்வளோ பேசுறாங்களே நீட்டு வந்து கொண்டு வந்து அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அழிச்சிட்டாங்க. சரி ஓகே, பிஜேபிக்கு என்ன பெனிஃபிட் அது யாரா சொல்லணும்ல. ஓகே, பிஜேபி இந்த காரணத்துக்காக நீட்டை கொண்டு வந்துருச்சுங்க, கொண்டு வந்து ஒரு 2000 கோடி 3000 கோடி 20,000 கோடி 30,000 கோடி அது சொல்லணும்ல. அது கிடையாது, அதையும் சொல்ல மாட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் வந்து யாருமே பேசல, கொண்டு வர மாட்டாங்க. இந்த 10 வருஷத்துல ப்ரோ அவங்க இருக்கிற கவர்னன்ஸ்ல ஏதாவது ஒரு டொமஸ்டிக் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி நடந்திருக்கா ப்ரோ? யோசிச்சு பாருங்க, அதுக்கு முன்னாடி எவ்வளோ பாம் பிளாஸ்ட் எவ்வளோ இது நடந்துச்சு. இந்த 10 வருஷத்துல வந்து நான் டொமஸ்டிக் சொல்றேன், டெரரிசம் எந்த அளவுக்கு அவங்க வந்து கட்டுப்படுத்தி ஏதாவது ஒரு மேஜர் இன்சிடென்ட் நடந்திருக்கா? யோசிங்க. அது அது ஒண்ணு வந்து எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிருச்சு. அட்லீஸ்ட் செக்யூரிட்டி லெவலுக்கு அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வாட்ச்ல ஒண்ணுமே நடக்கல இந்த 10 வருஷத்துல. எனி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி பேட் ஒரு இது நடக்கல. அது வந்து யாருமே பேச மாட்டாங்க. யாருமே அது ஒரு பாயிண்ட் ஆஃப் அவங்களே சொல்ல மாட்டாங்க பெருமையா. பட் இட்ஸ் அ பாயிண்ட் தட் எவ்ரிபடி ஷுட் நோட்னு சொல்றேன் நான். சரி விடுங்க ப்ரோ. இட்டிஸ் பிரசாந்த் வந்து ஒரு தடவை ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அவங்க வந்து நீலகிரி தொகுதிக்குள்ள இருக்கவரு. அந்த தொகுதியை வச்சுட்டு நான் வந்து என்னதான் வந்து நான் வந்து பெரிய ஆளானாலும் இந்த தொகுதியில என்னால நிக்க முடியாது, அதுவும் ஒரு வகையில வந்து தீண்டாமை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து ஒண்ணு பதிவிட்டிருந்தாரு. அதை பத்தி நீங்க என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? அது வந்து லூசுத்தனமான கருத்து, அவ்வளவுதான். அது வந்து ஏங்க அவங்களுக்கு அதிகாரம் ஆக்சுவலா வந்து தொகுதியில வந்து ரிசர்வேஷன் கொண்டு வந்தது இருக்கு, அவங்களுக்கு யாருமே வந்து இடம் கொடுக்க மாட்டேறாங்க. இப்போ ஒரு பொது தொகுதியில போய் ஒருத்தர்னா கூட அவர் வந்து வேட்பாளரை ஏற்றுக்க மாட்டேறாங்க, தோக்கடிச்சிடறாங்க. அப்படின்போது அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொண்டு வராங்க. இந்த தொகுதியில வந்து தாழ்த்தப்பட்டவங்க தான் நிக்கணும், பட்டியலின சகோதரர் தான் நிக்கணும், இவங்களுக்கு மட்டும்தான் இந்த எலெக்ஷன் இந்த தொகுதி அப்படின்ற மாதிரி ஒரு 7 தொகுதி வச்சிருக்காங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. ஓகே, அங்க போய் நான் நிக்க முடியாதுன்னா நீ நிக்காத போ. இது கொடுமையா இருக்கு. அவங்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் வேணும், அவங்களுக்கு வந்து அதிகாரம் வேணும் அப்படின்றதாக கொண்டு வர்றது. நான் இந்நேரம் நிக்க முடியாதுன்னா என்ன இது? அவர் ஆனா கரண்ட்ல வந்து எந்த பார்ட்டிலே ப்ரெடிக்ட் பண்ண முடியல ப்ரோ. திடீர்னு நாம் தமிழருக்கு சப்போர்ட்டா பேசுறாரு, திடீர்னு பிஜேபி சப்போர்ட்டா பேசுறாரு, எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல ப்ரோ. பிஜேபி சப்போர்ட்லாம் அவர் பேச மாட்டாரு, நாம் தமிழருக்கு பேசுவாரு. ஓபிஎஸ்க்கும் ஃபயர் விட்டுருக்காரு ப்ரோ அவரு. தோண்ட தோண்ட நிறைய நிறைய பண்ணிருக்காரு ப்ரோ. இருக்கானா அவரு அதுலயுமே நிறைய இருக்குங்க. நிறைய என்னன்னா இப்போ அவங்களுக்கு வந்து எம்பி தொகுதி எம்எல்ஏ தொகுதி நீங்க பாக்குறீங்க, அதை தாண்டி வந்தோன்னா சின்ன சின்ன கிராமத்துல கவுன்சிலரு, இந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் வந்து அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் தொகுதியெல்லாம் இருக்குல்ல, அந்த தொகுதியெல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு ஆளை வந்து டம்மியா ஒரு ஆளை போட்டுக்கிட்டு அவரை வச்சு வேலை வாங்குறது, பெண்களுக்கு ஒதுக்கின தொகுதியெல்லாம் வந்து வீட்டில் இருக்க அவங்க மனைவி அவங்க பொண்ணுங்கள்லாம் நிற்க வச்சுட்டு இவங்க வேலை பார்க்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இல்ல கார்த்தி ப்ரோ, பிரசாந்த் ப்ரோ பண்றது எனக்கு அவ்வளவு தப்பா தெரியல ப்ரோ. எல்லாரையும் கொஸ்டின் பண்ணி இருக்கிற எல்லா ப்ராப்ளமையும் கொஸ்டின் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் அது எல்லாமே ஃபேக்சுவலா இருக்கும், ஃபேக்சுவலா இருக்கணும் ப்ரோ. ஃபேக்சுவலா இருந்தா ஓகே. அவர் ஒரு சில டைம்ல வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடுறாரு. ஓகே ஓகே ஓகே.
சீமான் கேள்வி போயிடுறாருங்க. சொல்லப்போனா சீமான் மாதிரி அது நியூட்ரலா இருக்கலாம் காமிக்கிறாங்க bro. காட்டை அழிச்சிட்டீங்க, வேற என் ஒண்ணும் இல்ல. காட்டை அழிச்சிட்டீங்க, என் காட்டை அழிச்சிட்டீங்க, என் மலையை அழிச்சிட்டீங்க. அந்த மாதிரி சீமான்ல இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். வட இந்தியாவில் வந்து 20,000 பேர் வந்து கோயம்புத்தூர்ல ஓட்டு போட்டு தான் வானதி ஜெயிக்க வச்சாங்க. வானதி சீனிவாசன் அது ஒருத்தர் கமெண்ட் போட்டு, அண்ணன் நீங்க வாங்கினது 4,000 ஓட்டு கோயம்புத்தூர்ல, உங்க பிரசிடென்ட் என்ன அது சொல்லுங்க. நீங்க ஏன்னா அதெல்லாம் அனலைஸ் பண்றீங்க. அப்ப அவனுக்கு ஓட்டு வேணாமா? ஓகே, அப்ப கோயம்புத்தூர் பெங்களூர்ல இருக்க தமிழர்களுக்கு ஓட்டு வேணாமா? அப்ப ஈழத்துல நீங்க ஏன் போய் சண்டை போட்டுருக்கீங்க? ஈழத்தமிழர்களுக்கு ஓட்டு வேணாமா அங்க ஸ்ரீலங்கால? இதெல்லாம் அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்? அதனால அவர் வந்து எப்படி இருந்தாலும் பேசிவாரு. அந்த மாதிரி இவரும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் அவர் பேச்சை அதிகமா கேட்டு கேட்டு இவரும் பேச ஆரம்பிச்சாரு. நீங்க அப்படி அப்படி எல்லாத்தையுமே பேச ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல பாம்பேல வந்து எதுக்கு தமிழர்களுக்கு ஓட்டு, கனடால எதுக்கு தமிழர்கள் ஓட்டு, ஸ்ரீலங்கால எதுக்குங்க தமிழர்களுக்கு ஓட்டு, சிங்களம் மட்டும் ஓட்டு போட்டுக்கிறேன், நீங்களாம் சும்மா இருந்தீங்களா, சாப்பிட்டீங்களா, வாழ்ந்தீங்களா, அப்படியே போயிருங்க அப்படின்னு சொன்னா இது என்னது? அது சீமான் பேசுற லாஜிக் அது. ரெண்டு நாளுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு இன்னொரு டாபிக் எடுத்துட்டு வந்தாரு. அவங்க பசங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்கிறாங்களா, ஆஹ் அவங்களுக்கு வந்து தமிழ் மீடியம் படிக்கலன்ட்டு ஒரு அர்த்தமா இருக்கா? ஆனா அது இதெல்லாம் பொய்ன்னு உச்சகட்டம். அவ்வளவுதான். இல்ல இதெல்லாம் வந்து யாரு கூசாவும் வாய் கூசாவும் பொய் பேசுறதுதான். இல்ல தமிழ் ப்ரோ, எங்க இருக்குல்ல? தமிழ் இது இருக்கு. தமிழ் ஸ்கூல் இல்லைங்க. அதான் தமிழ் ஸ்கூல் இல்ல தமிழ்நாட்டுலன்னு பேசுறதுதான் வந்து. எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, எதுல இருக்கு? இவர் பேசாத சும்மா தாங்க. இவர் வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசுவாரு. அப்படின்னா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நம்ம தம்பிங்க இல்ல. இது வந்து ரொம்ப டம்மி இதாயிடுச்சு. யாரை தடுக்கிறாங்க அவங்கள தமிழ் கத்துக்கிறதுக்கு? அவங்களே இங்கிலீஷ் ஸ்கூல்ல போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன் தமிழ் லாங்குவேஜ் இருக்க ஸ்கூல்ல போட வேண்டியது தானே? யார் வேணாம்னு சொன்னாங்க? அதுக்கு கை தட்டுறாங்க ப்ரோ. நான் இவங்க விட அந்த அவங்க சொல்றதுக்கு எல்லாம் கை தட்டுவாங்கல்ல, அவங்கள பத்தி தான் எனக்கு யோசனை. இவரே வந்து மைக் சின்னதுக்கு வாக்களிங்க கேட்டு இருக்காரு. எல்லாத்திட்டையும் போய் ஒலி வாங்கின்னு எழுதிட்டு பேக்கெட்ல மைக்கின்னு போட்டு மைக்குக்கு தான் வாக்கு கேட்டு இருக்காரு. இவரு அதுவே இங்கிலீஷ் தான். சரி இருக்கலாம். அதுக்குன்னு சும்மா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்க கூடாதுல்ல. ஏதோ ஒன்று பேசுறது. இல்ல வேலிடான பாயிண்ட்ஸ் இருக்கு ப்ரோ. இப்போ பிஜேபி எதுக்குன்னா என்கிட்ட இருக்கு ப்ரோ. நான் இன்னொரு நாள் வந்து பிஜேபியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணா என்கிட்ட ஒரு 5 பாயிண்ட் வேலிடான பாயிண்ட்ஸ் இருக்கு. டிஎம்கேக்கு இருக்கு. அந்த மாதிரி வேலிடான பாயிண்ட் கொண்டு வந்து பேசலாம்ல. ஏன் இந்த மாதிரி சில்லியான விஷயத்த வந்து பேசுறாங்கன்னு தெரியல. என்ன அவரு வந்து முழு தொகுதியும் வந்து போட்டி போடுறாரு ப்ரோ. அவர் வந்து 234 தொகுதினா 234 தொகுதியிலயும் வந்து பண்றாரு. ஆண்கள் பாதி, பெண்கள் தனியா. ஒரு பிராக்டிக்கலா வர மாட்டேங்கிறாரு. ஒரு 50 தொகுதியை செலக்ட் பண்ணி அதுல வந்து நம்ம கன்சல்ட் பண்ணுவோம். ஒரு எம்பி தொகுதி 40 இருக்குன்னா அதுல ஒரு 5 வந்து நம்ம வந்து கன்சல்ட் பண்ணுவோம். அப்படிலாம் பண்ண மாட்டேங்கிறாரு. விஜய் வர வரைக்கும் அவருக்கான ஓட் பேங்க் இருக்குங்க. விஜய் வந்ததுக்கு அப்புறம் பெருசா குறைஞ்சிருங்க. அவங்க எல்லாருமே விஜய்க்கு மாறிடுவாங்க. மேக்சிமம் மாறிடுவாங்க. நாம் தமிழர் ஓட்ல இருக்கவங்க அதுல அண்ணாமலை ஃபாலோவர்ஸையும் சேர்த்துக்கலாம் ப்ரோ. எல்லா கட்சியில இருந்து போயிடுவாங்க. எல்லா கட்சியில இருந்துமே யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய மாறுவாங்க விஜய்க்கு. எனக்கு அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு ப்ரோ. அண்ணாமலை விசஸ் விஜய்னு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஓட்டு பிரிக்கூட தான் நினைக்கிறேன். எப்படியாவது somehow they should consolidate இது வந்து அரசியல் தானே. அரசியல்ல எல்லாம் போட்டி தானே. போட்டினா எல்லாரும் போட்டி தான். அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, ஆனா நீங்க சொன்ன ரெண்டு பேருமே ஒரு ட்ரூ பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ். சரி, ரெண்டு பேருக்குமே ஒரு ரொம்ப நல்ல மெரிட்டா வர்றாங்க அரசியலுக்குள்ள. விஜய் வந்து ரொம்ப பீக்கான பொசிஷன்ல விட்டுட்டு வராரு. அண்ணாமலை வந்து சேம், அவர் ஒரு ஐபிஎஸ்ஆ இருந்து வராரு. ரெண்டு பேருமே வந்து கான்டெம்பரரியா எலெக்ஷன் பாலிடிக்ஸ் பண்ண வராரு. எங்க வந்து இவங்க சண்டையில வந்து மறுபடியும் ஆப்போசிஷன் வந்து இவங்க சண்டையில அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்படிலாம் எதுவும் இல்லை. முந்தானத்து நீங்க ஒரு வேலையான ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சிருந்தீங்க ப்ரோ. இப்போ வந்து பாஜக வளர்ந்தாதான் வந்து இங்க வந்து டிவி கேக்கு வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அது ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து புரியல. நீங்க சொல்ல சொல்ல வந்து அதுல வந்து இருக்கிற அந்த இதை வந்து நான் தெரிஞ்சுட்டேன். நான்
இப்ப நாளைக்கு வந்து விஜய் வந்திருந்தாலும் பிஜேபி இருக்கிறத விட திமுக தான் அதிகமா எதிர்த்தாகணும். நீங்க முந்தானது பேசியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து புரியல, என்ன உல்டாவா பேசுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனா பரவாயில்ல, புரிஞ்சா சரி. பிஜேபி வந்து எதுனா இன்னொரு சீமானதான் ஆனா பிஜேபி எல்லாருமே வந்து ஒரு அக்ரெசிவா எதிர்க்கணும். ஆனா அதுதான் வெயிட் பண்றோம், பார்ப்போம். அதாவது வந்து பேரை சொல்லி ஸ்டாலின் நீ என்ன செஞ்ச, மோடி நீ என்ன, அந்த மோடியா லேடியா அந்த மாதிரி ஒரு பயர்ல வந்து இருந்தோம்னா கண்டிப்பா வந்து சாதிக்கலாம் bro. இந்த வழ குழ குழ அந்த மாதிரி தளபதி என்னைக்கும் பண்ண மாட்டாரு சொல்றாங்க. அவருக்கு தெரியாது எதுவும் இல்லை. இந்த வளவலா குலவலா யாரையுமே பேசக்கூடாது. இந்த இப்போ எடப்பாடி ஸ்டாண்டு மோடினே சொல்ல மாட்டேன்ற மாதிரி அந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே இருங்க அப்படின்னு போயிடுவாங்க மக்கள்லாம். கார்த்தி ப்ரோ, ஆந்திரால எப்படி ப்ரோ உங்களோட அனாலிசிஸ் எப்படி போகுது? எப்படி அதை பத்தி அது சுத்தமா தெரியாதுங்க, தெரியாது. இல்ல எந்த பக்கம் சாயும்ட்டு தெரியலையா, டிடிபியா இல்ல ஜெகன்? ஏன்னா பிஜேபி வந்து இவங்க கூட வந்துட்டாங்க. இங்க எங்க எங்க பெங்களூர்ல அட்லீஸ்ட் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு ஆந்திரா பாலிடிக்ஸ். அதனால தான் கேக்குறேன். இங்க வந்து நிறைய வந்து எங்க கம்யூனிட்டிஸ்ல எல்லாம் பெட்டிங்ஸ் எல்லாம் நடக்குது. இங்க நான் பெங்களூர்ல வந்து ஆந்திராவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி. அது தெரியாதுல்ல, தனி ஸ்டேட்ல அங்க இருக்கவங்க சொன்னாதான் உண்டு. பெருசா ஒப்பீனியன் போல மாறி மாறி தான் வருது. இந்த ஒருத்தர் வந்து டிடிபி சொல்றாங்க, ஒருத்தர் வந்து ஒய்எஸ்ஆர்சிபி சொல்றாங்க, மாத்தி மாத்தி சொல்றாங்க. ஓகே. ஆனா யாரு வந்தாலும் ரெண்டு கட்சியுமே பிஜேபி சப்போர்ட் பண்ற கட்சி தான். ஆமா, அதான் நான் சொல்றேன். யாரு ஜெயிச்சாலும் என்டிஏக்கு தான் போற வாய்ப்பு இருக்கு. ஐ மீன் இவங்க என்டிஏக்குள்ள இருக்காங்க. ஒய்எஸ்ஆர்சிபி கூட என்டிஏக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. யார் ஜெயிச்சாலுமே ஏங்க மம்தா பானர்ஜி ஜெயிச்சாலும் இந்தியாவுக்கு தாங்க வருவாங்க சீட்டு பத்தலன்னு. கடைசி வரைக்கும் ராகுல் காந்தி இங்க தான் சும்மா இங்க வேல் டூர் தான் போனவர். யாரா இருந்தாலும் என்டிஏக்கு தாங்க, மோடி தாங்க சப்போர்ட் பண்ணி வருவாங்க. அதுதாங்க பிராக்டிகலா நடக்கும். நான் இன்னொன்னு கவனிச்சிருக்கிறேன் ப்ரோ. அது எல்லாமே என்ன ப்ரோ, எல்லாமே காங்கிரஸ்ல பின்னாடி வருது. திரிணாமுல் காங்கிரஸ், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், எல்லாம் காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்ச கட்சி. காங்கிரஸ் இருந்து பிரிஞ்ச கட்சி இப்போ. காங்கிரஸ் அவ்வளவு கேவலம் இல்ல, கேவலமா இல்லைங்க. அவங்க தான் 75 வருஷமா இருக்காங்க இல்லையா, அந்த கட்சியில இருந்து பிரிஞ்ச கட்சிகள் தான் இதெல்லாம். நம்ம ஊர் மாதிரி வந்து அந்த திராவிடர் அந்த அந்த ஒரு ஸ்லாங் இல்ல, காங்கிரஸ்ல வந்ததுனால அந்த காங்கிரஸ் வச்சிருக்காங்க. ஆமாமா, பேருக்கு. இப்ப திமுக இருந்து பிரிஞ்ச கட்சி அதிமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து பிரிஞ்சதுனால அதிமுக வச்சுட்டாங்க. அதுல இருந்து பிரிஞ்சதுதான் மதிமுக, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். திமுக இருந்து பிரிஞ்சு வைகோ வந்ததுனால வச்சாரு. இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் அமமுக வந்து அதிமுக இருந்து பிரிஞ்சதுனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வச்சாங்க. அந்த மாதிரி வரதான் தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கட்சி இது இத்தனை கட்சி இருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாமே வந்து அந்த ஆட்சியில இருக்கிற கட்சி எல்லாமே. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எல்லாமே ஒரு காலகட்டத்துல கருத்து வேறுபாடுல பிரிஞ்சு வரதானே. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தா கூட பரவாயில்ல. எல்லாரையும் வந்து கட்டி விட்டுருக்காங்க. கழட்டி விடுறதெல்லாம் கிடையாது. அந்தந்த காலகட்டத்துல அவங்களுக்கு கருத்து வேறுபாடு, அதனால பிரிஞ்சு வர்றதுதான். இதுல பிஜேபி மட்டும் தான் பிரியாம இருக்கு கட்சி. அதுக்கு காரணம் நீங்க சொல்ற அரசு தான்.
இல்ல பிஜேபி வந்து ஒரு தெளிவா அது வந்து தப்போ ரைட்டோ ஒரு முடிவை வந்து தெளிவா எடுத்துடுறாங்க ப்ரோ. அதனால வந்து அடுத்த வழி போயிடுறாங்க. ஆனா இந்த காங்கிரஸ் வந்து வழவழ மாதிரி தான். நீங்க உண்மையை எடுத்துருவா, நான் வந்து அதை எடுத்துட்டு வரேன், 2 பேரும் ஊதி ஊதி பார்ப்போம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உள்ள கட்சி. அதனாலயே வந்து அது எல்லா இடத்துலயுமே நடக்குங்க. எல்லா கட்சி பெரிய இடத்தெல்லாம் ரொம்ப சாதாரணம். ப்ரோ ஆனா உங்க தம்ப்நெயில் மேக்கர் தான் அவர் தான் ப்ரோ ரொம்ப பாவம். புவன் அவரு கண்டென்ட் இல்லாம வந்து ஒரே டைட்டில் தான் ப்ரோ வைக்கிறாரு, சூடு பிடிக்கும் களம், அரசியல் அது சொல்லிட்டு இன்னைக்கு ஏன்டா இப்படி சொல்லிட்டேன். தம்ப்நெயில் தான் நம்ம சேனலுக்கே ஃபேமஸ். இப்போ வந்து தம்ப்நெயில் வைக்க விடுறோம், அவருக்கு கண்டென்ட்டே இல்லாம என்ன பண்றேன்னு தெரியாம அவரு மொழி பிதிக்கி நிக்கிறாரு. அதுவும் பேரும் ஒரே பேர் தான், அரசியல் அரட்டைகளும். இன்னைக்குதான் சொன்னேன், இன்னைக்கு அவன்கிட்ட சொன்னேன், என்னன்னா இப்படிலாம் நான் ரொம்ப நாள் வச்சு நீ தான் பார்த்தேன் இந்த யூடியூப்பை பார்த்துட்டு சொன்னேன், என்ன ஒரே மாதிரி வச்சிருக்க எல்லாத்தையுமே. நேத்து தான் அந்த கிரெடிட் கார்டு வச்சு போட்டிருந்தேன். முன்னால ரொம்ப காமெடியா இருக்கும். ஆனா இப்போ வந்து அந்த தம்ப்நெயில் பாக்குறப்ப நமக்கு வந்து ஆசையா இருக்கும். இப்போ வந்து அந்த பேரை பாக்குறப்பயே வந்து சூடு பிடிக்கும் அரட்டைகளும், அது தம்ப்நெயில வைக்கல. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அரசியல், அதனால வச்சுட்டான், அரசியல் பத்தி பேசுறதுனால. இல்ல இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட எனக்கு டவுட் தான் ப்ரோ, நம்ம ரெகுலர் டைம் பாஸ் வரமாட்டு. ஏன்னா இல்ல இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், இல்ல இந்த எலெக்ஷன் இல்லை நான் சொல்ல மாட்டேங்க, 2019 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்றோம். அதுக்கப்புறம் எலெக்ஷன் பத்தி எவனா பேசினா விரட்டி விட்டுறோம். இல்ல அதுக்கப்புறம் ஜூன் 4ஆம் தேதினா ஜூன் 4ஆம் தேதி தளபதி வராருல்ல. இல்ல அது அவங்க சண்டை போட்டுக்கிட்டு, நம்ம அந்த சண்டைக்குள்ள போறது இல்ல, நம்ம அதை அரசியல் பத்தி பேசுறது இல்ல, அதை நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். ஓகே, நம்ம ஸ்பேஸ்ல வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு விஜய் பத்தி ஏதாவது ஒண்ணு கேட்டா அது அப்படியே போயிடும்ல டாபிக். அது வரும் மேக்ஸிமம் அரசியல் அவாய்ட் பண்ணிடுவோம். நம்ம 10 நாள் தான், 6ஆம் தேதி ஆச்சு, அடுத்து இன்னொரு 10 நாள் தானே, 19ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணோம்னா திரும்ப ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தா ஒரு 2 நாள் பேசுவாங்க. 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி பேசுவாங்க. அதுக்கப்புறம் இண்டியன் 2 வந்துடும், அப்படியே போயிட வேண்டியதான். ஸோ அதுக்கப்புறம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடலாம் சார். அதுக்கப்புறம் விஜய் அரசியல் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த டாபிக் பொறுத்து அதை பேசுவோம். அது டோட்டலாக அது அரசியல்னு வேணும். நான்லாம் மேக்ஸிமம் யூடியூப்ல பாக்குறவன் தான் ப்ரோ. நான் இப்போதான் முடிச்சுட்டு இருப்பேன். நான் யூடியூப்ல தான் பாக்குறேன். நானே வந்து ஓட்டி விடுவேன் ப்ரோ. அந்த அரசியல் வந்துச்சுன்னா அதுல இருந்து எப்போ எண்டு வருது, அதுல இருந்து மறுபடியும் ஆரம்பிச்சு அப்படிதான் ப்ரோ போயிட்டு இருக்கேன். இல்லை இன்னொன்னு, இப்போ அரசியல் பத்தி பேசினா கூட அட்லீஸ்ட் நிறைய பேர் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறீங்களா, நிறைய பேரை தாண்டி ஒரு 100 பேராவது தெரிஞ்சுக்கிறீங்களா, 100 பேராவது. நான் எனக்கே நிறைய பேர் வாட்ஸ்அப்ல இந்த ட்விட்டர் டிஎம்ல அனுப்புவாங்க, ஆனா இது என்னன்னா இதுக்கு என்ன டிபேட் நம்ம பாக்குறது, இது வந்து என்ன எலெக்ஷன்னா அதெல்லாம் அனுப்புவாங்க. பார்க்கும்போது சரி ஓகே, சின்ன சின்ன பசங்க 20 வயசு 22 வயசு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க, ஆனா நான் எங்க தொகுதியில எந்த சின்ன நிற்கும், எப்படின்னா நிற்கும், சின்ன எப்படின்னா இருக்கும், அதெல்லாம் இன்ட்ரெஸ்டா அவங்க கேட்கறாங்கன்றது வரைக்கும் கேட்கறாங்கன்றது நல்ல விஷயம். இப்போ வந்து இப்போ டிவிக்கு வந்து சார்பா வந்து அந்த ஒரு அறிக்கை விட்டாங்களா ப்ரோ, அந்த சிஐஏ, அது வரைக்குமே வந்து ஸ்பேஸ் வந்து ஒரு மிக்சடாவே போயிட்டு இருக்கும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து திமுக வச்சு பேசுறாங்க, ஒரு நாளைக்கு வந்து டிவிக்கு வச்சு பேசுறது, அந்த பார்ட்டிஸே வந்து கொஞ்சம் மிக்சடாவே இருக்கும். நீங்க வந்து அதுக்கப்புறம் சண்டை போட்டீங்க, அதுல இருந்து வந்து இவங்களும் வர இந்த சைடு வர்றது கிடையாது. அதனால வந்து ஒரே பிஜேபி பத்தியே பேசிக்கிட்டே இருக்கனால ரொம்ப முன்னாடி மிக்சிங்கா இருக்கும். திமுக பத்தி பேசுவீங்க, அதிமுக பத்தி பேசுவீங்க, அதிமுக இருந்து ஒரு ஆளு. இப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை ப்ரோ. அது வரைக்குமே வந்து எல்லாம் மிக்சிங்கா இருக்கும். நான் யூடியூப்ல பார்க்கனால தெரியல, ஸ்பீக்கர் இவனுக்கு கொடுக்கும்போது ஏதாவது அதிமுக அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கரெக்டா இருக்கும். அதிமுக கொடுக்கலாம், போட்டியில அவங்க தானே இருக்காங்க. அதுதான் அந்த சிஏ அறிக்கை வர்ற வரைக்கும் அன்னைக்கு வந்து சண்டை போட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சண்டை தான் நினைக்கிறேன். அந்த சண்டையில இருந்து வந்து எங்க ஆளுங்களும் எதுவும் வர்றது கிடையாது. வராம இருக்க நல்லதா இருக்கு. அதுவும் இல்லாம உங்கள்ட்ட பேர் வாங்குறது ரொம்ப பயப்படாத பேர் வாங்கினாரு. சம்பந்தம் இல்லாம ஏதாவது ஒண்ணு பேசுறாங்களா, தேவையில்லாம எனக்கு பிரச்சனை, அவங்களுக்கு பிரச்சனை, நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவோம்.
தர்காரியன் பேர் வேணா அவருக்கு அவரும் பேசியாச்சு. அந்த மாதிரி உங்கள்ட்ட பேர் வாங்கிறது பயமா இருக்கு bro. இந்த எலெக்ஷன்ல ஒதுங்கிருங்க, அதுதான் கரெக்ட். அதுதான் தாவேக்கா வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து எந்த ஸ்டாண்டுமே இல்லைன்றது தான் கரெக்ட். ஸோ அதனால மேக்ஸிமம் ஓகே, இன்க்ளூட் ஆகும். முந்தானே ஆனா நீங்க வந்து பிஜேபி அடிக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து இவங்களை அடிச்சுட்டு போயிடலாம். அவங்க வளர்றது வந்து உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னது வந்து எனக்கு வந்து பாயிண்டாவே பட்டுச்சு எனக்கு. அதுமாதிரி நீங்க முந்தானத்து கல்வன் படம் வந்து சும்மான்னு சொல்லியிருந்தீங்களா, அது தெரியும். அது நான் எப்போதும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன். ஆனா அந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு கியூரியாசிட்டி வந்து ஒரு கும்கி அளவுக்கு இருக்குமோ. ஏன்னா பையனை கூட்டு போனா யானை எல்லாம் எப்படி பார்ப்பான்னு இருந்துச்சு? கூட்டு போயிட்டோம் bro. எப்படி இருந்துச்சு? ரொம்ப என்னதான் ஆனா வந்து இது வந்து ஸ்கேம் மாதிரி தானே ப்ரோ. ஆனா அது அந்த ட்ரெய்லரு அது பாக்குறப்போ வந்து ஏதோ வந்து காட்டை பத்தின ஒரு கதை, யானைகளை பத்தின ஒரு கதை. இப்போ நான் வந்து இப்ப இதுல என்னங்க குழந்தைங்க ஸ்கேம்? படத்துல இருக்கதான் ட்ரெய்லர் இருக்கு. இப்ப ட்ரெய்லர் இல்லாத இல்ல ப்ரோ, படத்துல என்ன இருக்கா? படத்துல ஆக்சுவலா தாத்தா பேரனோட அந்த அதோட பாசத்தை பத்தி தான் சொல்றாங்க. அதை பத்தின ஒரு லைன் கூட அதுல இல்ல ப்ரோ. இல்ல எல்லாமே வந்து அந்த கும்கியோட படத்துல அந்த இல்ல டிட்டோவா ட்ரெய்லர் இருக்க சீன்ஸ் எல்லாம் படத்துல இருந்துச்சா இல்லையா? அப்புறம் என்ன ஸ்கேம்? சீன் இல்ல ப்ரோ, கதை தானே ப்ரோ சொல்லுவாங்க. ட்ரெய்லர்னா வந்து அந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிற அப்படிலாம் மாதிரி அப்படிலாம் சொல்லுவாங்க. அது அப்படிலாம் அது கிடையாது. அப்படியே அப்படிலாம் மஸ்டாங்க. கிடையாது. நான் போனதுக்கு காரணமே வந்து ஒரு கும்கி லெவலுக்காக இருக்கும். அதான் வந்து எனக்கு வந்து ஐலாண்ட் படம் பிடிக்கலனாலும் இப்போ வந்து என் பையனை கூட போறப்போ வந்து அவன் என்ஜாய் பண்றப்ப நமக்கு வந்து ஓகேங்கிற மாதிரி ஆயிடுது. இப்போ அதே மாதிரி தான் ப்ரோ நான் நினைச்சேன். நமக்கு பிடிக்கலனாலும் வந்து அவன் வந்து அந்த யானையை பத்தி என்ஜாய் பண்ணுவான் அப்படிங்கிற அது மாதிரி ஒரு வந்து என் பையன் எல்லாம் முருதாஸ் ஒரு பெட்டியில சொல்லியிருந்தாரு, ட்ரெய்லர்ன்றது வந்து ஜன்னல் வழியே வீட்டை பாக்குற மாதிரி. நம்ம அதை பார்த்து சூப்பரா நினைக்கிறோம். வீட்டுக்குள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் பிடிக்கலன்றதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் அடுத்தது. அந்த மாதிரிதான் ட்ரெய்லர் வந்து ஒரு இம்ப்ரெஷன். அவ்வளவு ஃபர்ஸ்ட் பாக்குறோம், ஓகே. அதுல என்ன தெரியுமோ இல்ல அதான் ப்ரோ. அந்த ஓகே, அந்த ஜன்னல் வெளியே என்ன இப்போ தெரியுமோ அந்த வீட்டுல அண்ணாத்தை அதுதான். கூட வந்து ஒரு மாசம் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள பேசி போய் அது சுத்தி பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இல்லையே நாங்க பார்த்த மாதிரி இங்க இல்லையே அப்படின்னு ஒரு கதையை சொல்றதானே ஒரு ட்ரெய்லர். இப்போ அண்ணாத்தை கூட வந்து ட்ரெய்லர் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். படத்துல வந்து எப்படி இருந்தாலும் அது எப்படி இருந்தாலும் அந்த படத்தோட கதையை சொல்ற மாதிரியா இருக்கும். எந்த ட்ரெய்லருமே படம் அப்படிதான். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா இது வந்து ரொம்பவே வந்து அந்த கதையை பத்தி ஒண்ணுமே சொல்லாம இது வந்து காடுகளை பத்தின படம், யானைகளை பத்தின படம் அப்படிங்கிற மாதிரி இதையும் ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. போயிட்டு எனக்கும் செட் ஆகல, என் பையனுக்கும் செட் ஆகல. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா படம் ஓகே தான் போடுவானா. ஓகே, ஒரு ஆவரேஜான ஒரு மூவி, நல்லா இருக்கும். சரி, ஓகே, பாய், குட் நைட், முடிச்சுக்கலாம். சண்டே ரெஸ்ட் எடுங்க எல்லாரும். அதே மாதிரி இப்ப டியர் படம் வருதுல்ல ப்ரோ, அது வந்து குட் நைட் படத்தோட முன்னாடியே எடுத்ததா இல்ல வந்து அதுக்கப்புறம் எடுத்ததா ப்ரோ? ரெண்டுமே வந்து ஒரே டைம்ல எடுத்தது தான். கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கும் அந்த கதைக்கு இந்த கதைக்கும். ஆனா டோட்டலா கதை வேறதான். அப்படிங்களா? ஆனா ட்ரெய்லர் லாஸ்ட்ல வந்து கொரட்டை கனவு மேட்டர் மட்டும் இருக்கும். கொரட்டை மேட்டர் மாதிரி இருக்கும். ஆனா கதை வேறதான். கதை வேறதான். ஆனா ட்ரெய்லர்ல உள்ள கடைசியில வந்து அதை கனவு மாதிரி கொண்டு போய் காட்டுறாங்க. அது என்னன்னு தெரியல. அடுத்த வாரம் ரிலீஸ் இல்ல. அவன் நாம வருஷங்களுக்கு விசேஷம் வந்த படத்துல தான் வரும். அதான். சரி, ஓகே, பாய், குட் நைட்.